ஹலோ கைஸ், இன்னைக்கு த ஷை ஹீரோ அண்ட் த அசஷின் பிரின்சஸ் இன்னும் ஒரு பயங்கரமான அனிமேவை தான் நம்ம பார்க்க போறோம். சொன்ன மாதிரியே அனிமே பயங்கரமா இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ ரொம்ப ஓவர் பவர். ஏன்னா நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு ஸ்டாங்கன்னா ஒரே அடி தான் எதையும் ஆளு காலி பண்றான். இனிமேல என்னதான் ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 பொண்ணுங்க, இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவோட பாட்டி தான். அதுக்குன்னு நீங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு யோசிக்க கூடாது. 3 பொண்ணுங்க ஆப்வியஸா என்ன ஆகும், 18+ இருக்கும். அதே டைம்ல பயங்கரமான ஷை மொமெண்ட் இருக்கும். இதை விட இன்னும் ஒரு ட்விஸ்ட்னா, நம்ம ஹீரோவை இவங்க கொல்ல பார்ப்பாங்க. அதுக்கு ஏகப்பட்ட ரீசன் இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம எபிசோட்ல பார்க்கலாம். வீடியோக்கு மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஆரம்பத்திலேயே ஒரு பாட்டியை பத்தி சொல்றாங்க. அப்போ ஒரு அட்வென்ச்சரோட பாட்டி இருந்தது. இதுல ஒரு 4 பேரு அவங்களுக்கு நிறையவே நம்பிக்கையும் நிறையவே கனவுகளோட அவங்களோட பாட்டியை அவங்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்குன்னு ரொம்ப தூரமான டெஸ்டினேஷனையும் அவங்க வச்சாங்க. இதுலயும் ஒரு ட்விஸ்ட், அவங்க நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு அப்படி துடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் கேக்குது, என்னோட டாட்டர் சிபில், இதான் என்னோட சதையோட என்னோட ரத்தத்தோடையும் இருக்கிற ஒரு வாரிசு. நான் ஒரு மிஷினை கொடுக்கறேன், அதுதான் செரமனி ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். உன்னோட மிஷின் என்னன்னா, என்ன கொல்றதுக்கு இந்த உலகத்துல துடின்னு நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. நான் அதுலயும் பர்டிகுலரா ஒரே ஒருத்தன் ரொம்ப ஸ்ட்ராங், இவனை நீ கொல்லணும். அங்க சிபிலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே அவ துள்ளி குதிச்சுன்னு போறா. ஐயா ஜாலி, இனிமே நான் ஃப்ரீ தான். இதுக்கு மேல என்ன யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. ஹீரோவை கொல்றது இது ஒரு சாதாரணமான வேலை தான். இந்த சைடு அவங்க 10,000 ஒரு லேடிக்கு தராங்க. அந்த லேடி கிட்டயே அவங்க சொல்றாங்க, உன்னோட நெக்ஸ்ட் டார்கெட் இவன் தான். அதுக்கு நீ ஒரு பிரீஸ்டா காஸ்ப்ளே பண்ணணும். இல்ல முடியவே முடியாது. இல்ல 1 லட்சம் உனக்கு கிடைக்கும். கண்டிப்பா அதுதானே, பண்ணிட்டா போச்சு. இந்த சைடு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவ பசங்களை ஒரு விதமா ட்ரீட் பண்ணிருக்கா. இன்னொரு சவுண்ட் ஆகுது, ஆமா யாரு என் ஏரியால இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்கா. இந்த செகண்டே அவனோட நிலைமையோ இதேதான் ஆகுது. இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஆளுங்க கடைசியில பெட்டதான்பா மாறீங்க. இன்னமும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தா இது இன்னமும் நல்லா இருந்திருக்கும். இன்னொரு கேங்கும் சொல்லுது, உங்களுக்கு தேவையான ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் இருக்கான். அந்த டார்கெட்டையும் அவங்க சொல்றாங்க. சைடு அட்வென்ச்சரஸும் அங்க ஒரு போஸ்டரை பாக்குறாங்க. நீயா பண்றது ரொம்ப கஷ்டமாச்சு, உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க. இந்த மாதிரி நான் உதவியா இருக்கேன், நான் ஒரு ஹீரோ தான், என்னால உங்களுக்கு உதவியா இருக்க முடியும், நான் உங்க கூட வந்துடுறேனே. அட நீங்க தானே அந்த டோட்டோ, அதாவது அந்த சூப்பரான ஹீரோ. எல்லாருமே வியந்து போறாங்க. கண்டிப்பா நீங்க எங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நான் டீமன் லார்ட் அடிக்கணும்னு சொல்ல எல்லாருமே ஓடி போயிடுறாங்க. கடைசியில இந்த தான் ஒரு நாளும் வர சொல்லுவான். ஆனா கடைசியில இந்த மாதிரி தான் டீமே ஓடி போயிடுவாங்க. இந்த வாட்டி எனக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்களா? அந்த டைம்ல ஒரு 3 பொண்ணுங்களோட வாய்ஸ் கேக்குது. நான் உங்க கூட வரேன். ஆமா யாரு நீங்க? இந்த மாதிரி எதுக்கு என்னோட வழியில இருக்கீங்க? வாயமூரிய சின்ன பொண்ணு. டோட்டலா நம்ம 4 பேர் இருக்கோம்னு நினைக்கிறேன். அங்க ஹீரோக்கும் இது நல்ல விஷயமா தோந்து. ஏன்னா இது வரைக்கும் யாருமே வரல. நல்லா அவனோட மனசுலயே சொல்றான், என்ன பண்ணிருக்க, ஓகே சொல்லு. மத்தவங்களும் எவ்வளவு சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க இருக்கோம், வாங்க மேம் எங்க கூட வாங்க. இல்ல நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் இவன் கூட தான் போவேன். நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி வெக்கமாவது தொட்டோனே. இதை பார்த்தோன்னே அவங்க 3 பேரும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. பரவாயில்ல, இது நல்ல வாய்ப்பு அவனை கொள்றதுக்கு. டீமன் பொண்ணா இருக்கிற ஜெபல் அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி சொல்றான், அங்க ஹீரோ இந்த மாதிரி உங்களோட கடைசி ரெஸ்டிங் பிளேஸுக்கு போகலாம், மத்தவங்களுக்கும் நம்ம ஹீரோவை கொல்லணும். இதனால பின்னாடியே தோத்தின்னு போறாங்க. அங்க போற வழியில அவ கன்னை வச்சுலாம் ஃபயர் பண்றா. ஆனா எதுவுமே அங்க வேலைக்கு ஆகல. டீமன் பொண்ணும் அங்க கியாஸ்னு ஒரு பவர் வச்சு பயங்கரமா தப்பிக்கிறா. இடத்துல அந்த பொண்ணு ஓடி வரும்போது யோசிக்கிறான், பரவாயில்ல இவங்க 2 பேருக்கிட்டையும் நல்ல ஸ்கில் எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒண்ணு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் இவங்கள நான் தான் மயக்க போறேன். அந்த இடத்துல பர்ஃபியூம் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த அவ எடுக்கிறா. அந்த டீமன் பொண்ணும் இந்த அசஷின் பொண்ணும் சண்டை போடுறதுக்கு போவாங்களா? உடனே அவன் நடுவுல வரா. அட இருங்க ஏன் நீங்க சண்டை போடணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதை கேளுங்க, இந்த மாதிரி நம்ம சண்டை போட்டு கூடாது. அந்த பொண்ணுங்களுக்கும் சரின்னு பார்த்து 2 பேர் எதிர்த்து ஒருத்தங்களா சரியா இருக்காதே. அதனால அவங்க நித்திக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, அவ ஆல்ரெடி அந்த பெர்ஃபியூம் மாதிரி இருக்கிற அந்த விஷயத்த பரப்பிட்டானு. அந்த பொண்ணுங்களால சுத்தமா நகர முடியல. என்ன ஆச்சு கண்ணுங்களா? உங்களோட கான்சியஸ்னஸ் இருக்கும், இருந்தாலும் உங்களோட உடம்பு பேரலைஸ் ஆயிடுச்சு. இப்போ ஹீரோ எனக்கு தான் சொந்தம். பைத்தியக்காரி, நீ என்ன பண்ணிருக்கன்னு தெரியுதா? நான் தெரியாதனமா ஸ்பெல்ல வேற போட்டேன். இந்த டைம்ல என்ன இப்படி ஆக்கிட்டேன், அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அடியை விட்டு போவாத, நான் காப்பாத்த எப்படியாச்சு? உங்களால எப்படி நகர முடியுது? அதுவும் முக்கியம், எங்களுக்கு ஆன்டிடோட்டை குத்து தொலையேன். ஒரு ஸ்பைடர் டார்க் டிராகன், அதுவும் இவங்களை தாக்க வருமா? ஹீரோ ஒரே பஞ்சில நாக் அவுட் பண்றான். இதை பார்க்கும்போது என்ன தோந்துன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு அனிமே தான், அதை எத்தனை பேர் கெஸ் பண்றீங்கன்னு பார்க்கலாம். பார்த்தவங்க வியந்து போறாங்க, எப்படி இவனால ஒரே பஞ்சில முடிக்க முடிஞ்சது? ஹீரோ சாரு, நீங்க உண்மையிலேயே மாசு. இந்த இடத்துல அந்த டீமன் பொண்ணு சொல்றான், இன்னைக்கு என்கிட்ட அந்த அளவுக்கு மானா இல்ல, அதனால இன்னைக்கு என்னால அவனை எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி அவன் ரொம்ப கூலா இருக்கான். அப்படியா? நீ ரொம்ப சிம்பிளாவும் ஃபன்னியாவும் இருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் சிம்பிள்னு சொல்ற? நம்ம ஹீரோ வேற அவங்க தொட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோ திரும்பவும் ஷை ஆயிரான். நம்ம ஹீரோக்கு பொண்ணுங்கன்னா சுத்தமா ஆகாது. அந்த பொண்ணுங்களும் அவங்க சொல்றாங்க, நம்ம ஹீரோ தான் நம்மளை காப்பாத்தினாரு, அதனால நம்ம ஏன் ஒரு டவுனுக்கு ட்ரிப் போக கூடாது, நம்மளாம் அங்க போய் லஞ்ச் சாப்பிடலாம் இல்லையா? ஒரு சைடு அந்த பொண்ணுங்க மனசுலயே யோசிக்க
யோசிக்கிறாங்க. எல்லாமே நடிப்பு தான். அங்க போனதுக்கு அப்புறம் நான் வந்து ஃப்ரெண்டா இல்ல எனிமியா அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும், இந்த மாதிரி எல்லாரையுமே முடிச்சிட வேண்டியதான், முக்கியமா இவனை நாங்க முடிக்கணும் இப்படின்னு அட்ட டைம்ல எல்லாருமே அதே விஷயத்த சொல்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூட அங்க லஞ்ச் மாதிரி ஒரு சின்ன விஷயத்த அவங்க என்ஜாய் பண்ணிருக்காங்க. அங்க டீமன் பொண்ணும் அவளை பத்தி சொல்றா. அவளோட பேரு ஜெபெலா. அங்க இன்னொரு ஒரு பொண்ணை நம்ம பார்த்தோம்ல, அவ பிரீஸ்டா நடிக்க வந்திருக்கா. பிரீஸ்ட்னு சொல்லிக்கிறா. நோத்தி இருக்கா. அவளோட பேரு கோவா. ஃபனுக்காக நான் இங்க வந்திருக்கேன். ஹீரோவும் சொல்றான், என்னோட பேரு டோட்டோ, நான் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நீங்க கவலையப்படாதீங்க. என்னோட ஜேர்னில இந்த மாதிரி டீமன் கிங்க அழிக்கணும், அதுக்கு உங்களோட உதவி எனக்கு தேவை. எனக்கு இந்த மாதிரி நான் அதை எப்படி சொல்றது, கவலையப்படாதீங்க, நான் வந்து உங்க எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன் என்னதான் ஆனாலும். கேட்டவங்கத்தோட நம்ம ஹீரோ திரும்ப ஒரு மாதிரி ஷை ஆயிரான். என்னதான் இவங்க ஒன்னா இருக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களோட டார்கெட் நம்ம டோட்டோ தான். நம்ம டோட்டோவை எப்படியாச்சும் அவங்க விளைவிக்கணும். இதுக்காக அவங்களோட ஐடென்டிட்டியை பத்தி சொல்றாங்க. டீமன் பொண்ணு, டீமன் லார்டோட ஒரு பொண்ணு. இந்த பிரீஸ்டுக்காரி இவளும் ஒரு அசாசின் தான், கொல்றதுக்கு தான் வந்திருக்காரு. இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை ஸ்லேவ் ஆக்குறதுக்கு வந்திருக்கா. அப்படியே இவங்க பேசினு இருப்பாங்களா. அங்க பிரீஸ்ட் பொண்ணு சொல்றா, இதை வந்து என்ஜாய் பண்ணுங்க, நான் வந்து போயிட்டு அப்புறமா வரேன். இதுல போகும்போதே சொல்றான், இந்த மாதிரி டார்கெட் கிளியர், வேலையும் முடிஞ்சது. அப்படியே ஸ்கோப் வச்சு பார்க்கும்போது அங்க ஒரு ஸ்லேவ் ட்ரேடரா பாக்குறான். அங்க ஒரு கியூட்டான பொண்ணு அங்க நல்ல காசுக்கு விற்கலான்னு பாப்பாங்களா. என்ன நடுவுல பூந்து இவ காப்பாத்துறா. கூடவே பாக்கெட் மணியும் தரா. விக்கிறோம் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடிப்போம். ரொம்ப நன்றி அக்கா. இந்த சைடு அங்க பின்னாடியே அவங்க வந்துடுறாங்க. எதிர்பார்த்த மாதிரி தான், நீங்க மாஸ்டர்ஸா, தேவையில்லாம அந்த பொண்ணை காப்பாத்தி தப்பு பண்ணிட்டேன், ஏதோ ஒண்ணு உன்னோட பாடியை வச்சுதான் நீ ரீபே பண்ண போற. இத அந்த இடத்துல அவ பயங்கரமா தாக்குறா. இத பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். யாருதான் இந்த பொண்ணு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா. அப்புறம் தான் அவனுக்கு தெரிய வருது, இவ தான் அந்த அசாசின் பொண்ணு அனுமணி. எனக்கு பிடிச்சது ஒண்ணு மணி, இன்னொன்னு குடிக்கிறது. பிடிக்காத விஷயம் உங்களை மாதிரி ஆளுங்க தான். இந்த இடத்துல பயங்கரமா வெட்டி போறான். ஆனா அதுங்க ரீஜெனரேட் ஆயினே இருக்கு. அதுங்களை அவனால கண்ட்ரோலும் பண்ண முடியுது. ரொம்பவும் கடுப்பான விஷயமா இருக்கு. அங்க தாக்கலான்னு போகும்போதே நம்ம ஹீரோ ஒரே பஞ்சில அதை முடிச்சிடறான். ஹீரோ சாமா, நீங்க எப்போ இங்க வந்தீங்க? அதான் இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணல, அதான் நான் இங்க வந்தேன். இல்ல இருக்க கத்தியை பார்த்தோன்னே ஒரு மாதிரி பாப்பானா. உடனே அவ ஃபிளையிங் கிஸ கொடுக்குறா. இதனால நம்ம ஹீரோ உருகி போயிடறான். பின்னாடி இதை பார்த்து அவங்க பயங்கரமா கலாய்க்கிறாங்க. ஆஹா ஓஹோ, ஃபிளையிங் கிஸோ மோ கிரிஞ்சா இருக்குப்பா அது. என்னால அவனை ஸ்னைப்பிங் பண்ணி முடிக்க முடியும், அப்புறம் ஏன் நீ அப்படி முடிக்கல? அப்படி என்னால முடிக்க முடியும், ஆனா அந்த குழந்தைய பத்தி யோசிங்க. அப்படி நான் பண்ணா ஒரு ரத்தமான காட்சியா அவ பார்த்திருப்பா. அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணால நிம்மதியா வளர்ந்துருக்க முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? அதனால இந்த மாதிரி நான் என்னைய மாத்திக்கிற மாதிரி இருக்கு. அதே வேகத்தோட அவளோட கத்தியை வச்சு தாக்குறா. ஆனா கத்தி தான் நம்ம ஹீரோ முன்னாடி உடஞ்சு போகுது. ஹீரோ பார்த்தோன்னே ஒரு மாதிரி ரொம்ப வெக்கப்பட்டு போறா. ஐயோ நான் என்ன பண்றது, அப்புறமா நான் இதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. அப்புறம் அவங்க ரூமுக்கு வராங்க. அங்க ஒரே ஒரு பெட்டு, இவங்க 4 பேரு. இது கேட்டோடனே அசாசின் பண்ணால முடியல, நானும் இதை பண்ண மாட்டேன், நான் கிளம்புறேன் இப்படின்னு அவ போயிடறான். ஆமா அவளுக்கு என்ன ஆச்சு, இந்த மாதிரி சின்ன பொண்ணுக்கெல்லாம் சுத்தமா புரியாது. இது வந்து என்ன ரொம்பவும் கடுப்பாகிறேன், நானும் கிளம்புறேன். அப்படின்னா நானும் இவனும் தான் இங்க இருக்கிற மாதிரி இருக்கும். போ, என்னால முடிதான் அவனை கில் பண்ண முடியும், அதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பொண்ணுங்களுக்கு பாவம் தெரியல, இந்த மாதிரி என்னால பெட்டா மாத்துறதுக்கு என்ன வேணாலும் பண்ண முடியும். ஏதோ ஒரு விஷயத்த அவ இன்ஜெக்ட் பண்ணிட்டு ஜாலியா குளிச்சுட்டு வரா. என்னதான் 5 நிமிஷம் போனாலும் அங்க நம்ம ஹீரோ அப்படியே தான் இருக்கான். எவ்வளவோ பண்ணி பாக்குறா, ட்ரெஸ் அவுக்குது, டான்ஸ் ஆடுறது, ஆனா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து எந்த விதமான ரியாக்ஷனும் வரவே இல்லை. கடைசியில பெல்ல உட்காந்து சொல்றா, வா என்னோட காலனுக்கு என்னோட நாய்க்குட்டியே. நம்ம ஹீரோவும் லைட்டா வரான். அப்படியே நம்ம ஹீரோ பாஞ்சிரான். அவர் ரொம்ப பயந்து போயிடறா. அப்புறம் தான் அவளுக்கு புரியவது, இந்த மாதிரி எவ்வளவு நேரமா எல்லாமே ஒர்க்காய் இருந்திருக்கு. நம்ம ஹீரோ தான் அவனோட ஸ்ட்ரென்த்தை வச்சு எவ்வளவு நேரமா அதை தகுத்து எஞ்சிருக்கான். கட்டத்துல நம்ம ஹீரோ கண்ணை திறப்பானா, அவ அப்படி எப்படி ஆடி நிற்பா. அதை பார்த்து நம்மளால ஒரு மாதிரி ஆயிடுறான். அப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல உங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னது அப்படிதான் ஆச்சா? அவங்க 2 பேரை பெட்ல பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா. நான் ஏதோ ஒண்ணுப்பா, இந்த மாதிரி நீங்க வந்து என்னை பார்த்து பயப்படலையா? கேட்டவனே அவங்க சிரிக்கிறாங்க. நாங்க வந்து உன்னை பார்த்து எதுக்கு பயப்பட போறோம், உன்னோட ஸ்கில்ல பத்திலாம் எல்லாமே எங்களுக்கு தெரியும், அதனால நாங்கெல்லாம் பயப்பட மாட்டோம். அங்க திரும்ப அவங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கு தயாராயிராங்க. இந்த வாட்டி நான் அதை ஹீரோவை கொல்ல போறேன்னு நடுவில் அவ தடுக்கிறா. இது வந்து உள்ள இருக்க ஏரியா, இங்க வந்து நம்ம சண்டை போட வேணான்னு. சரி அப்பனா நம்ம பெரிய பொண்ணுங்க மாதிரி இதை நம்ம செட்டில் பண்ணிக்கலாம். அங்க காடு நிறையவே ஸ்வீட்டா தான் கொண்டு வரா. அப்புறம் தான் உண்மையை உடைக்கிறான். இந்த மாதிரி இவன் டீமனோட கேசல்லே தான் எப்பயுமே இருந்திருப்பா, விளாடுனதே இல்லை இந்த மாதிரிலாம். அதனால தான் இந்த மாதிரி உங்க கூட என்ஜாய் பண்ணணும் இதை பண்றேன். அப்படியா, நீ ரொம்ப சிலியா ரொம்ப கியூட்டா இருக்கு தெரியுமா. கேட்டவுடனே அவங்க சிரிக்கிறாங்க. ஹேய் 2 பேரால உண்டி இந்த கேமை தனியா விளையாட முடியாது, அது நல்லா இருக்காது, அதனால நான் எதுக்கு உங்க கூட ஜாயின் பண்ணக்கூடாது. இதுக்கு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் எழுந்து பார்க்கும் போது எல்லாமே கனவு அப்படின்னு யோசிக்கிறான். சைட்ல தான் அவங்க தூங்குறாங்களே, இதை பார்த்து ஒரு மாதிரி ஆகுறான். யூஸ் பண்ற அந்த கோ அந்த பொண்ணு எழுதுக்கிறா. அப்பா நான் வந்து நல்லாவே தூங்குனேன், ஏதோ ஒரு குழந்தை மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு தெரியுமா. ஆமா ஆமா, எவ்வளவு நேரம் தூங்குனா அப்படிதான் ஃபீல் ஆகும். என்னப்பா நீங்க ரொம்ப நல்லா இருந்தது இங்க தூங்க, அதே மாதிரி இங்க முன்னாடி பாரு என்னை விடவும் பெரிய தூங்க முஞ்சா இருக்கான். அப்படியெல்லாம் இல்ல, இவன் இந்த நிலைமைக்கு போனதுக்கு காரணம் நம்ம தான். இதே மாதிரி போச்சுன்னா ரத்தம் போய் அவன் எந்த போயிடுவான்னு நினைக்கிறேன். போனா இதுதான் நம்மளுக்கான வாய்ப்பு இப்படின்னு அவங்க எல்லாருமே அங்க கொள்றது
கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அசாசின் முன்னும் சொல்றான் எனக்கு 99% சான்ஸ் இருக்கு. அங்க எல்லாருமே சொல்றாங்க அந்த ஹீரோவை கொல்ல போது நான் தான். அதுக்குள்ள அங்க ஹீரோவும் எழுதுக்க குட் மார்னிங்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கே ஆளு ஃபிளாட் ஆயிரான். அப்புறம் அட்வென்ச்சரிங் பண்ண டைம் ஆகுது. அந்த அந்த பொண்ணு வந்து சும்மாவே இல்ல கத்திக்கினே இருக்கா. அதுக்கு சும்மாவே கத்திக்கினே இருக்க. ஆனா ஒரு வகையில உன்னை பார்க்கும் போது பொறாமையா இருக்கு. ஆமா ஆமா இல்லையா பின்ன நான் ஒரு சென்சிட்டிவான பொண்ணுப்பா. ஆனா உன்னை பாக்குறதுக்கு அப்படியெல்லாம் ஒன்னும் தெரியல. ஹீரோவும் இதுக்கு முன்னாடி நான் அந்த விஷயத்த பத்தி தான் யோசிக்கிறான். நான் வேற இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணேன்னு ப்ராமிஸ் பண்ணேன். அதை வேற நான் ப்ராமிஸா நிறைவேற்றணும். இந்த இடத்துல நம்ம ஹீரோ கிட்ட அவங்க கேக்குறாங்க ஆமா என்னாச்சு எதாச்சாச்சா. அப்புறம் என்ன நம்ம ஃபர்ஸ்ட் அட்வென்ச்சருக்கு போலாம். ஒரு ஃபார்ம் அவங்க ஃபீல் பண்றாங்க. அதுல ப்ரீவியஸோட பார்ட்டி நேம்ஸ் அவங்க எழுதணும். இவங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா யாருமே அங்க அவங்களோட பேர் எழுதுறாங்க. நம்ம ஹீரோ தான் அங்க லீடராகவும் இருக்கான். கேக்குற நம்ம ஹீரோக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னது லீடரா அதுவும் நானா. அதனாலேயே கில்டு பொண்ணு கிட்ட அப்படி அவன் குனிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறான். எப்பயுமே உனக்கு ஒரு கடனாளியா இருப்பேன். அட அட என்ன லீடர் சாரு மாதிரி நீங்க இந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க தான் நம்மளுடைய லீடரு. அதனால லீடர் மாதிரி ஆக்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியல என்னால ஒரு நல்ல லீடரா இருக்க முடியுமான்னு. அங்க இதுக்கப்புறம் அவங்களுக்கான பார்ட்டியும் அவங்க ஃபார்ம் ஆகுது. இடத்துல அந்த பொண்ணு இப்பதான் பார்ட்டியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ இவங்க கரண்டா இ ரேங்க்ல இருக்காங்க. இவங்க மேல போக போக உங்களோட ரேங்க் அதிகரிக்கும். ஈல இருந்து எஸ் ரேங்க் அளவுக்கு அதிகமான ரேங்க்ஸ் இருக்கு. இ ரேங்க் இருக்குல்ல இது ரொம்ப லோவான ரேங்க். யார் யாரு புதுசா இருக்காங்களோ அவங்க தான் இதுல இ ரேங்க்ல வருவாங்க. அவளுக்கு எவ்வளவு இவங்களோட கொஸ்டின் முடிவுக்கு வருதோ அவளுக்கு எவ்வளவு இவங்களோட ரேங்க்கும் அதிகரிக்கும். ஒரு விஷயம் போக போக கொஸ்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்பனா எவ்வளவு நாள் ஆகும் நம்ம வந்து நம்மளோட கொஸ்ட முடிக்கிறதுக்கெல்லாம். கிட்டத்தட்ட ஒரு நார்மலான அட்வென்ச்சர்னா அவங்களுக்கு ஒரு வருஷம் ஆகும். போர்ல இவங்க கொஸ்ட பார்த்த வரைக்கும் இந்த இடத்துல சாதாரணமான கொஸ்ட் தான் இருக்கும். இந்த ஸ்லைமை கொள்றது கலெக்ட் பண்றது இந்த மாதிரி தான். சரி அப்புறம் என்ன டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம போய் அந்த கொஸ்ட முடிக்கலாம். நான் போகும்போதே அந்த டீமன் பொண்ணு நம்ம ஹீரோட கையை பிடிக்க நம்மளால ஷை ஆகி ஒரு மாதிரி ஆயிரான். இப்பதான் அந்த டீமன் பொண்ணு கேட்கறான் ஹே இருங்க நீங்க எதுக்கு இப்போ அட்வென்ச்சரிங் பண்றதுக்கு போறீங்க. நம்மளோட வேலை என்ன இவனை கொல்லணும். அதை நம்ம பண்ணிட்டு போலாம்ல. நம்ம என்ன எஸ் ரேங்க்கு போயே ஆகணுமா என்ன. ஆமா ஆமா அதுவும் ஒரு பாயிண்ட் தான். நம்ம வேற எங்கேயாச்சும் போய் கொல்லலாமா. இல்ல அவன் இங்க இருக்கான் இங்கே நம்ம முடிச்சிடலாம். அதே மாதிரி அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாருமே ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கிறனால நம்ம வந்து எதுவும் இங்க பண்ண முடியல. நம்ம ஏன் ஒரு நாள் அப்பாயின் பண்ணிக்க கூடாது. ஒரு நாள் நான் வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்றேன். அடுத்த 2 நாள் நீங்க ட்ரை பண்ணுங்க. அவங்களுக்கு நல்ல ஐடியாவா தோந்து. ஆனா அந்த டீமன் பொண்ணு அங்க சொல்றான் என்ன யோசிக்கிறீங்க இந்த மாதிரி உங்களால கொல்ல முடியும்னு யோசிக்கிறீங்களா. இல்ல நான் தான் கொல்லுவேன் இப்படின்னு ராக் பேப்பர் சீசரை போட்டு அவங்க டிசைடோ பண்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ எழுந்துப்பானா இடத்துல யாருமே இல்ல. அந்த டீமன் பொண்ணு அவ ஒண்டிதான் இருக்கா. ஆமா நீ ஒண்டிதான் இருக்க. மத்தவங்களாம் இங்க மத்தவங்க கோஸ்டுக்காக போயிருக்காங்க. நீ வேற அடிக்கடி மயங்கி போறியா. அதனால உன் மேல ஒரு கண்ணை வைக்கணும்னு நான் வந்து இங்க இருக்கேன். அடிக்கடி நான் ஃபெயிண்ட் ஆயிரேனா. அதனால நான் வந்து எப்படியாச்சும் ட்ரை பண்ணணும். நான் பிரேவா இருக்கணும். இவங்க தொட்டாலே நான் வந்து ஃபெயிண்ட் ஆயிரேன். இப்படி இருக்கும் போது இவங்க கூட அட்வென்ச்சரிங் பண்றதெல்லாம் இம்பாசிபிள். அங்க இப்பதான் அந்த டீமன் பொண்ணு ஒரு விஷயத்தை கேக்குறா. ஆமா இங்க வந்து எதுக்காக அட்வென்ச்சரிங்க பண்ண ஆசைப்படுறீங்க. பேரு புகழுக்காகவா இல்ல பலத்துக்காகவா. உண்மையா சொன்னா இந்த மாதிரி சொல்றா நீ கான்பிடென்ட்டா இருக்கல சொல்லு. நான் வந்து டீமன்லாட கொன்னக்கு அப்புறம் அப்பயாச்சும் எனக்கு கான்பிடென்ட் வரும். தங்க கூட என்னால நல்லா பேச முடியும். அந்த கான்பிடன்ஸுக்காக தான் நான் வந்து இதை பண்றேனே. நான் கேட்கும் போது அவளையே ஒரு சைடு பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் அவளுக்கு வரும். அந்த டீமன் பொண்ணு சொல்றான் ஆமா உங்களை பார்க்கும் போது ஒரு சைடு என்ன பாக்குற மாதிரியே இருக்கு. ஆனா இப்போ நான் ரொம்ப சூப்பர் கான்பிடென்ட்டா இருக்கேன். அப்பனா இவளும் என்ன மாதிரியே ஒரு கான்பிடென்ட்டை பில்ட் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றாளா. டீமன் பொண்ணுகிட்டயும் அவன் சொல்றான் இந்த மாதிரி நான் அடிக்கடி ஃபெயிண்ட் ஆயிரேன். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அதே மாதிரி போச்சுன்னா என்னால எப்படி உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். நான் மன்னிச்சிரு நான் வந்து என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன். அவன் பாராட்டான். ஆனா இதுக்கே அவன் ஒரு மாதிரியாகி மயங்கி போயிடான். திரும்பவுமா வெறுமா பாராட்ட தான் செஞ்சேன். ஆஹா போற போக்க பார்த்தா நீ அவனுக்கு விழுற மாதிரி ஆகுது போல. அப்படியெல்லாம் இல்ல நீங்க வந்து நடுவுல வர பாக்காதீங்க. அங்க கோக்கு ஒரு கேவுக்கான கோஸ்ட் கத்திருக்கோம். இதை பத்தி அவ சொல்றான். ஆனா அதுக்குள்ளேயே அசாசின் பொண்ணும் சொல்றான் அதனால அவனை கொல்ல முடியலன்னா நான் இருக்கேன்பா என்ன யோசிக்கிறேன் இப்படின்னு இவங்க சண்டை போட போவாங்களா. கோ தான் தடுக்கிறான். இருங்க நம்ம வந்து சண்டை போடக்கூடாது. நம்ம அப்புறமா இதெல்லாம் பாத்துக்கலாம். இதே மாதிரி அவங்க கோஸ்டுக்கு அங்க போறாங்க. அங்க ஹீரோக்கா இந்த கோஸ்ட முடிக்கிறது கூட அவ்வளவு பெரிய விஷயமா தெரியல. இவங்க கூட இருக்கிறது தான் ஒரு விதமா இருக்கு. டீமன் பொண்ணும் சொல்றான் உள்ள போய் வெறுமா அயன் ஊரை தான் நம்ம கலெக்ட் பண்ணணும். ஹீரோ வந்து ஃபாலோ பண்ண சொல்றான். கேட்டீங்களா நம்ம வந்து ஃபாலோ பண்ணுமா. ஒன்னும் அந்த அளவுக்கு கேன இல்ல அது கூட தெரியாம இருக்க. அதே மாதிரி அவங்க போறாங்க. போகும்போதே பின்னாடி அவ கேக்குறான் நீ எப்படி பண்ண போற. நேத்து பண்ண மாதிரி டிராகன் ஏதாச்சும் சமன் பண்ண போறியா. இல்ல அப்படியெல்லாம் இல்ல. ஹீரோ எந்த அளவுக்கு கிரேட்னு நம்ம பார்க்கணும். இதுல ஒரு ஸ்லைமரும் அதுவும் அந்த அளவுக்கு எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காது. ஐம் ரொம்ப வீக். வில்லேஜஸையே அதுங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அதுக்குள்ள அங்க ஏகப்பட்ட ஸ்லைமரை எல்லாத்தையுமே வெறும் கையாலேயே அவன் நொறுக்கிறான். எல்லாத்தையுமே அவரு நொறுக்கிட்டாரு. அம்மா நீங்க இன்னமும் நோட்டீஸே பண்ணலையா. நேத்து எப்படி 1 பஞ்ச்ல அந்த டிராகனை முடிச்சானோ இப்போ அதே மாதிரி தான் அவரோட ப்ரூட்டல் ஃபோர்ஸை வச்சு அந்த ஸ்லைமோட கதையை முடிக்கிறாரு. ஆனா இதுவே பெரிய ஸ்லைமாவும் ஸ்டிக்கியாவும் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த பஞ்ச் வந்து ஒர்க் ஆகாது. கேட்கிற கோவும் ஒரு மாதிரி வித்தியாசமாலாம் யோசிச்சு பாக்குறான். அனுமோனியா அங்க கண்டுபிடிச்சா ஹேய் நீ தப்பா தானே யோசிக்கிறேன். ஆனா ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி ஸ்லைம் எல்லாம் இருக்க செய்தா என்ன இல்ல
ரூபாய் கிட்டா போச்சு. இடத்துல டீமன் பொண்ணு அவளோட மேஜிக்கை வச்சு விதமான ஸ்லைமை கிரியேட் பண்றா. அங்க ஹீரோவும் போகும்போதே முன்னாடி ஒரு விதமான பெரிய ஸ்லைம் வருமா, அவன் பயங்கரமா தாக்குறான். ஆனா எதுவுமே ஒர்க் ஆகல. அதுக்கு பதிலா நம்ம ஹீரோ பஞ்ச் பண்ணிருப்பான்ல, அந்த பஞ்ச் அதுல வசமா மாட்டிக்குது. ஹீரோ சார் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், நான் அதால உங்களை அப்படியே முழுங்கி டைஜஸ்ட் பண்ண முடியும் கேக்குற. நம்ம ஹீரோவும் அங்க திரும்ப ட்ரை பண்றான். ஆனா அது ஒட்டிக்கினே இருக்கு. அதனால அதை பறக்க வச்சு பயங்கரமா அவன் தாக்குறானா. அதை பார்த்து அவங்க ஆச்சரியமா வராங்க. ஆனா நம்ம ஹீரோ வசமா மாட்டிக்கிறான். என்ன அவர் வந்து ஹெல்ப் எல்லாம் கேட்க மாட்டாரோ, எனக்கு தெரிஞ்சு கேட்க மாட்டாரு. ஸ்லைமும் அவனோட கதையை முடிக்கலான்னு வரும். ஹீரோவும் கத்துறான், என்ன விடு அப்படின்னு அவன் பயங்கரமா கத்துறான். அந்த சவுண்ட்லயே அந்த ஸ்லைமோட கதை முடியுது. பாக்குற அவங்களோட கண்ணியை அவங்களால நம்ப முடியல. ஏன்னா ஹீரோ வித்தியாசமான முறையில இப்படி அவங்க ஜெயிச்சுட்டான். அதுக்கப்புறம் ஸ்லைம் எந்த போயிடுச்சுல, அங்க அயன் ஊரை அவங்க தேடி எடுக்கிறாங்க. அடியில அடிச்சு ஏகப்பட்ட அயன் ஊரையும் அவன் கலெக்ட் பண்றான். அப்புறம் அவங்க ஷாப்புக்கு வராங்க. கையெல்லாம் காலியா இருக்குமா, என்னாச்சு நீங்க வந்து எதுவுமே கலெக்ட் பண்ணலையா, தெரியும் நான் நம்ம ஹீரோ ஏகப்பட்டதை கொண்டு வரேன். இதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. வந்து கேள்விப்படல இந்த மாதிரி நியூவா ஒரு அட்வென்ச்சரர் இது வரைக்கும் எவ்வளவுலாம் கொண்டு வந்து நான் பார்த்ததே இல்ல. இதுல நம்ம ஹீரோவோட பேர் அவர் கேக்குறாரு. என்னோட பேரு டோட்டோ இப்படின்னு அவன் ரொம்ப திக்கி தாங்க சொல்றான். இதுக்கப்புறம் வெளியில வரும்போதே அங்க ஹீரோ கிட்ட அவங்க கேக்குறாங்க, ஆமா ஹீரோ சார் எப்படி இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆனீங்க, இது உண்மையை சொன்னா நான் ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன். கேக்குறவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்குள்ள பின்னாடி ஒரு சவுண்ட் கேட்கும். இந்த மாதிரி கேவலமான ஒரு E ரேங்கர் கூட இருக்கிறதுக்கு ஏன் கூட இருக்கலாம், நான் D ரேங்க், நான் உங்க 3 பேரையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். அதே மாதிரி டோட்டோ ஒரு ஸ்டெப்பை நீ தப்பா வச்சாலும் உன்னோட கதை காலி. அப்படி அவ்வளவு சிம்பிளா இருந்தா நாங்களே முத்திருக்க மாட்டோமா. திரும்ப அவன் கேட்கறான். ஆனா இந்த பொண்ணுங்க முறைக்க ஆரம்பிக்க இதனால அந்த பையனும் பயந்து போய் ஓடி போயிடறான். ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ அவனை பத்தி யோசிக்கிறான். இவங்க போனது வெறும் ஒரு E ரேங்க் டஞ்சன் தான். இங்கேயே நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணான். நான் வந்து அந்த மாதிரி ஒரு கேவ்லிய ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். இதுக்கு மேல ரொம்ப கடுமையான பாதெல்லாம் வரும். இங்கெல்லாம் என்னால எதுவுமே பண்ண முடியாதா என்ன, நான் வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். இவங்க 3 பேரும் ஒண்டி என்ன சூஸ் பண்ணலனா நான் வந்து ஒரு தனி மரமா எப்பயும் போல அங்க இருந்திருப்பேன். அதனால கோ அனுமனே ஜெபல் கவலையப்படாதீங்க, நான் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். நீங்க ஃபார்முலாவே எங்க கூட பேசலாம். கேட்கறவனுக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு டவுனுக்கு வந்திருக்காங்க. இந்த டவுன் ரொம்ப சின்னதா இருக்கு போன டவுனை கம்பேர் பண்ணா. ஞாபகம் இருக்கா, போன வாட்டி அந்த டீமன் பொண்ணு தோத்து போயிட்டா, அவளை கொல்றதுல. கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அட இதுக்கு நம்ம கேம் விளாடணும், ஞாபகம் இல்லையா என்ன, அதுக்காக அவங்க கேமையும் விளாடுறாங்க. அங்க ஹீரோவும் யோசிக்கிறான். அவங்க போக போக நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுலயும் நம்ம கோ தான் ஜெயிக்கிறா. கோவும் டோட்டோவும் அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அனுமுனி நம்ம ஜெபல் அவெல்லாம் இங்க உங்க 2 பேருக்கு சில பல விஷயத்த பண்ணுமா, அதுக்காக அவங்க போயிட்டாங்க. கவலையப்படாதீங்க, அதான் நான் உங்க கூட இருக்கேன்ல, அப்புறம் என்ன கவலை, நம்ம 2 பேரும் இப்போ தனியா வேற இருக்கும். எல்லாம் கேட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னது தனியாவா? அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது, நான் இங்க வந்ததுக்கு காரணம் ப்ரொடெக்ட் பண்ணும், இவளுக்கு ஒரு பாடி கார்டா நான் இருக்கணும், என்னால முடிஞ்ச விஷயத்த நான் பண்ணும், இவ்வளவு ரிலேயபிள் நான் காட்ட தேவையில்லையா. எத்துல கோவும் கைய பூச்சின்னு சொல்றான். அங்க ஹீரோ சார் இந்த மாதிரி நம்ம டேட்டுக்கு போகலாம். டேட்டுன்னு கேட்டோனே திரும்பவும் ஒரு மாதிரி ஆயிரான். டேட்டுன்னு பேர்ல அவ கொல்ல பாக்குறாளா, ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சிருக்கு பண்ணா அவன் கண்டிப்பா இப்படி ஆவானு. அவங்க 2 பேரும் அதை பண்ண போறாங்க. நம்ம ஏன் நம்மளோட ஓனான விஷயத்த பண்ணக்கூடாது, ஒட்டூருக்கு போகலாம் இப்படின்னு அவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. இந்த இடத்துல நம்ம கோ ஏதோ ஒரு விஷயத்த கலந்து தரா, இதை வந்து குடிங்க என்ஜாய் பண்ணலாம். இதுல ஏதோ ஒரு சாம் விஷயத்த அவ கலந்துருக்கா. இன்னைக்கு இது எனக்கான கலெக்டிங் டேட்டு, இன்னைக்கு எனக்கான ஒர்க் அவுட் எல்லாத்தையுமே நான் பண்ண போறேன் அப்படின்னு அவ சொல்றான். அந்த இடத்துல குடிங்கன்னு சொல்ல டோட்டோ யோசிக்காம அதை குடிக்கிறான். அம்மா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? அப்பனா நான் இந்த ஒயினை பத்தி சொல்லமோ மனசுலயே அவன் யோசிக்கிறான். ஒயின் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, உன்னோட சாய்ஸ் மாதிரியே, எப்படி நீ நல்லா இருக்கியோ அதே மாதிரி இதுவும் நல்லா இருக்கு. போங்க ஹீரோ சார், நீங்க ரொம்ப சீக்கியா இருக்கீங்க. எத்தல இன்னமும் அவளுக்கு புரியல அது வந்து அஃபெக்ட் பண்ணா இல்லையான்னு. அவனோட ரியாக்ஷன்லாம் ஒரு விதமா தான் இருக்கு, இன்னமும் ஒர்க் ஆகாத விதமா தெரியுமா. இதனால அவ இன்னொரு விஷயத்த கொடுக்குறா. ஓ சார் இதை வந்து எனக்காக சாப்பிட முடியுமா? அதுலயும் ஆப்வியஸா மூளைய ஒரு விதமா இருக்கிற மாதிரி ட்ரக் எல்லாம் அவ கலந்து வச்சிருக்கா. அதையும் நம்ம டோட்டோ அறியாம சாப்பிடுறான். அதனாலயும் நம்ம டோட்டோக்கு அங்க எதுவுமே ஆகல. இன்னமும் விடாம சாண்ட்விச்ச கொடுக்குறா. ஹீரோ சார் எனக்காக சாண்ட்விச்ச சாப்பிட முடியுமா? அதையும் அவன் சாப்பிடுறான். இதுல மூளைய செடக்டிவா மாத்துறதுக்கான ட்ரக் எல்லாமே இருக்கு. அதனாலயும் நம்ம ஹீரோ அங்க எதுவுமே ஆகல. இது உண்மையிலேயே ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. என்ன பண்றது, என்னோட ட்ரக்கும் மொத்தமா ஒர்க்கே ஆகல. இதே மாதிரி போச்சுன்னா இது வந்து எனக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். என்னோட இம்யூன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா, என்னோட ஸ்கில்லும் அங்க ஒர்க்கே ஆகல. அங்க என்னன்னு தெரியல. கோ ஒரு பாசிட்டிவ் விஷயத்தையும் யோசிக்கிறான். அங்க டோட்டோவும் டீயை கொண்டு வந்து தரான். இந்தாங்க டோட்டோ, இந்த மாதிரி என்ன நீ லவ் பண்ணலையா, அல என்னோட நாய்க்குட்டியா மாற முடியுமா? உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன், என்ன லவ் பண்ணலையா, எனக்கு ஒரு நாய்க்குட்டியா மாற, இல்ல நான் ஃபெயிண்ட் ஆக கூடாது, நான் மன்னிச்சிருங்க, என்னால அப்படி மாற முடியாது. கேக்குற அவ ரொம்ப கஷ்டப்படுறான். இப்பதான் அவன் உண்மையான ரீசனையே சொல்றான். அப்படி நான் உங்களுக்கு கீழே ஒரு சாமோட இருக்கிற ஒரு நாய்க்குட்டியா மாறிட்டா, என்னால உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுல, அதனால என்ன மன்னிச்சிருங்க, உங்க ஃபெயிண்ட் ஆக கூடாதுன்னு அப்படியே அவனை கடிச்சிக்கினே சொல்றான். எனக்கு உங்களை அம்மானி டீமன் பொண்ணு எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். அதனால என்னோட லைஃபை கம்பேர் பண்ணா நீங்க எல்லாருமே தான் ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனவங்க. கேட்குற அவளுக்கு
அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வெறுமா அங்க தேங்க்ஸ் நோடி தான் சொல்றான். அதுக்கே அவன் ஃபெயிண்ட் ஆயிரான். அப்புறம் அவ கைய பாக்குறா. கையில அப்படி கடிச்சு வச்சிருக்கான். அதுவும் இருக்கு. இவரு ஃபெயிண்ட் ஆக கூடாதுன்னு ஏதோ என்னோட பாய்சனுக்கு இவரு தான் ஆன்டிடோட் மாதிரி இருக்காரு. ரொம்ப நன்றி ஹீரோ. அப்புறம் டோட்டோ முழிச்சுக்கும் போதே அங்க என்னதுன்னு அவன் பாக்குறான். அங்க கோ தான் இதை பண்ணி வச்சிருக்கா. நான் தான் உங்களுக்கு இதை பண்ணேன் சொல்ற விதமா இது ஒரு கிஃப்ட் மாதிரி உங்களுக்கு. அதே மாதிரி ரொம்ப நன்றி எனக்காக எல்லா விஷயத்தையும் கேட்டதுக்கு. விஷயம் நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும். கேளு ஃபெயிண்ட் ஆயிடுறான். அட என்ன ஹீரோ சார் வந்து இன்னமும் நிறைய விஷயத்த பண்ணணும் வாங்க. அங்க இதே மாதிரி அவங்க போறாங்க. அங்க டீமன் பொண்ணு சொல்றான், ஏன் நீங்க இவ்வளவு லேட் பண்ணீங்க? அங்க பாருங்க அங்க ஒரு கேக்குக்கான ஷாப் இருக்கு. அது ரொம்ப எம்மியா இருக்கும். அதை வந்து நம்ம வாங்கலாம் வாங்க, இல்லனா அது வித்து போயிடும். இதோ நான் வரேன். அங்க பின்னாடியே கோவம் போறா. அங்க என்னன்னு தெரியல. டீமன் பொண்ணு பின்னாடியே வந்து சொல்றான், எனக்கு ஒண்டிதான் இப்படி இருக்கா இல்ல உனக்கும் அப்படி ஃபீல் ஆகுதா? அவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலா ரொம்ப க்ளோஸ் ஆன மாதிரில இருக்கு. ஆமா இருக்கலாம். அப்ப என்ன ஆக்சுவலா அவங்க டேட்ட பண்ணாங்க. வாங்க வாங்க நம்ம ரூம் வேற ஷேர் பண்ணோம் இல்லையா? இன்னைக்கு நீங்க ஏன் கூட தான் இருக்க போறீங்க? கேக்குறவன் திரும்ப ஃபெயிண்ட் ஆயிரான். அப்புறம் ஃபைனலா அங்க அனுமனையோட டர்ன் தான். பாட்டி அவ தான் அங்க சான்ஸ பயன்படுத்தணுமே. அவங்களுக்கு அவளுக்கும் நம்பிக்கையில இந்த மாதிரி இவளால கொல்ல முடியுமான்னு. நீங்க என்ன வேணா யோசிங்க, உங்களால கொல்ல முடியுமோ முடியாதோ. ஆனா கடைசியில ஏதோ ஒண்ணு நான் தான் அவனை கொல்ல போறேனே. அவங்களும் தனியா போயிடறாங்க. அங்க போகும்போதே ஒரு ஐஸ்கிரீமை பத்தி சொல்றான். அது ரொம்ப பாப்புலரா இருக்கு, நம்ம அதை வேணா வாங்கலாம், அது உண்மையிலேயே உனக்கு பிடிக்கும். சைடு நம்ம அனுமனையும் நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேரும் அந்த எத்துக்கு போயின்னு இருக்காங்க. அங்க போகும்போதே நம்ம ஹீரோவும் அங்க கேக்குறான், அம்மா அவங்க ரெண்டு பேரும் என்ன வரலையா? உங்களுக்கு தெரியல ஏதோ வயிறு வலியா, அதனால தான் அவங்க வரல. படாதீங்க, நம்ம வந்து போறது ஹப்ஸ கலெக்ட் பண்ணதான். இப்ப அது அவங்க ரெண்டு பேருக்கும் உதவியா இருக்கும். அதனால நம்ம கவலைப்பட வேணாம். கண்டிப்பா. ஆனா போற வழியில அவங்களுக்கு என்ன பேசிக்கணும் தெரியல. என்னதான் அனுமனி ஒரு பிரீஸ்டா இருந்தாலும் அவளுக்கு பிரீஸ்டா இருக்கிறதுனா என்னன்னு கூட தெரியாது. இதுவே நம்ம ஹீரோ பத்தி சொன்னா அவனும் ரொம்ப நர்வஸா இருக்கான். ரெண்டு பேருக்கும் கடைசியில அங்க என்னதான் பேசணும் அதுவே தெரியல. இந்த சைடு அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க. அது அவ்வளவு ருசியா இருக்கு. இது வந்து ரொம்ப ருசியா இருக்கு, அதனால அதுக்கு ரிவார்டா நான் உன்னை உயிரோட விடுறேன். மாதிரி அவ ஸ்கில்ல பத்தி எங்க கேக்குறா. இது வரைக்கும் நம்ம கோ உண்மையிலேயே ஸ்கில் எதுவும் பயன்படுத்தல. வெறுமா அவளோட ட்ரக் ஒண்டிதான் அடிக்கடி அவ பயன்படுத்துவாளே. இங்க திடீர்னு ஒரு ஆளும் வந்து, ஆமா என்ன நீங்க பேசின இருக்கீங்கன்னு கத்துவானா. இவங்க வந்து சொல்றாங்க, நாங்க எங்களோட விஷயத்த பேசுறோம், உனக்கு என்ன? நாங்க என்ன அவ்வளவு சத்தமாவ பேசுறோம், அதனால மரியாதையா ஓடி போயிடு. ஆனா அப்புறம் தான் அவங்க சொல்லவே செய்யறாங்க, நல்லா பாருங்க இந்த இடத்த நாங்க ராபரி பண்ண வந்திருக்கோம், அதனால நான் சொல்ற விஷயம் உனக்கு புரியுதா? அப்படியா? இந்த சைடு அங்க நம்ம ஹீரோவும் தைரியத்தை வர வச்சு கேக்குறான், ஆமா அனுமோனி இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும்? சரக்கு காசு இல்ல, நான் சும்மா ஜோக் பண்ண அவ்வளவுதான். சரி உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அது ஒர்க் அவுட் பண்றது. ஒர்க் அவுட்டா? திரும்பவும் ஆரம்பிச்சுட்டான் இவன். அங்க போற வழியில நம்ம ஹீரோட முகத்துல தழும்பு இருக்குமா, அதை பத்தி நம்ம அனுமோனி கேக்குறான். அந்த இடமே மாயான அமைதியாயிது. இந்த சைடு அங்க இன்னமும் அவங்க ஜாலியா இருப்பாங்களா? ஒரு பர்சனும் வந்து சொல்றான், அவங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே முட்டாளன்னு நினைக்கிறேன். இன்னமும் இந்த இடத்துலயே அவங்க தான் ஹார்ட் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்காங்களா என்ன? அதே மாதிரி நான் யாருன்னு அவங்களுக்கு சுத்தமா தெரியல. நான் உண்மையிலேயே யாருன்னு தெரியுமா? பி ரேங்க் அட்வென்ச்சரரா இருக்கிற பெரிய ஆளுனா. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது கேட்டியா? பி ரேங்கா? உண்மையிலேயே அமேசிங் இல்லையா? அட பி ரேங்க்லாம் என்ன பெரிய விஷயமா? ஆமா ஆமா ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் அவன் பி ரேங்க்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நான் 100க்கும் மேல நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவன் வந்திருக்கான். அதெல்லாம் ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயமே இல்ல. இந்த இடத்துல ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றான். ஆனா நம்ம டீமன் பொண்ணு அப்படியே தடுக்கிறான். யாரு கிட்ட எப்போ அட்டாக் பண்ணும் உனக்கு தெரியல. இதுல திரும்ப ஒரு அட்டாக் பண்றான். இவங்க ரெண்டு பேருமே அங்க தப்பிக்கிறாங்க. பி ரேங்க்னு சொன்னா அப்போ இவன் மேல கண்டிப்பா பவுண்டி இருக்கும். உயிரோட பிடிச்சா அது இன்னமும் வாட்டமா இருக்கும். அப்படியா? ஒரு கை பாத்திர வேண்டியதான். இந்த சைடு அனுமனையும் சொல்றான், நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் கேட்டனே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இது எனக்கு எப்படி கச்சதுன்னா மாஸ்டரோட அட்டாக்னால தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு காயமே ஏற்பட்டது. நான் இது வரைக்கும் நிறைய விஷயத்தை இழந்திருக்கேன். அதுல முக்கியமா ஃபேமிலி, ஈவன் என்னோட கான்பிடன்ஸ், அதையும் நான் இழந்துட்டேன். எல்லாத்தையுமே நான் ரீக்ளைம் பண்ணணும்னு சொல்லி தான் எவ்வளவு கஷ்டப்படுறேனே. நான் அப்போதான் என்னால பழையபடி அந்த கான்பிடென்ட்டை கெயின் பண்ண முடியும், இன்னமும் ஸ்ட்ராங்கா மாற முடியும். இது கேட்கிற அனுமனையும் யோசிக்கிறான், அப்பனா இவன் எல்லாத்தையுமே இழந்துட்டானா? ஓ நான் வந்து என்னோட டார்கெட்டை விடுற மாதிரி இல்ல, எத்துல ஊதி விடுறா. இதனால நம்ம ஹீரோ அப்படியே ஃபெயிண்ட் ஆயிடுறான். சைடு அந்த ஃபைட்டை காட்டுறாங்க. அங்க டீமன் பொண்ணு வித்தியாசமான ஸ்பெல் எல்லாம் போறாளா. அதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இந்த விதமான ஸ்பெல்ல அவன் பார்த்ததே இல்ல. சைட்ல மத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டா அவங்க ஆல்ரெடி அங்க கோ கிட்ட வசமா மாட்டிக்கினாங்க. இந்த சைடு அந்த இடத்துல நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பெரிய பாமா வைக்கிறான். பார்க்கறது சின்னதா இருக்கலாம், ஆனா அது இன்னமும் பெருசாயினே போகுமா. அந்த இடத்துல அது போக போக இன்னமும் பெருசாயினே போகுது. அவ்வளவுதான், இப்ப பார்க்கலாம் நீ என்ன பண்றன்னு. அது வளர்ந்து வளர்ந்து கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டர் அளவுக்கு போகுமா. இந்த சைடு அவங்க காப்பாத்திட்டாங்க. அந்த இடத்துல அவங்க எல்லாருமே தேங்க்ஸ் சொல்றாங்க, ரொம்ப நன்றி காப்பாத்தினதுக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்ல, இந்த மாதிரி நாங்க ஒன்றும் உங்களுக்காகலாம் இதை பண்ணல. நீங்க எல்லாருமே இந்த ஆளுங்களை ரிப்போர்ட் பண்ற மூலமா உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும், வச்சு இங்க இருக்கிற இடத்த உங்களால ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஆனா அதுக்குள்ளேயே அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு நான் டின்னரையோ இல்ல வேற ஏதாச்சும் விஷயத்த கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். உடனே அங்க டீமன் பொண்ணு சொல்றா, ரொம்ப நேரத்துக்கு இங்க இருந்தா அது நம்மளுக்கு தான் ஆபத்தா இருக்கும், நம்ம வந்து இங்க இருக்கிறது நல்ல விஷயம் இல்ல, நம்ம போயிடலாம். இதனால மத்த ஹீரோஸுக்கு நம்மள பத்தி தெரிய வரும். இதனால ஒரு போர்ஷன் எடுக்கிறா. இவங்களோட மெமரிஸ் எல்லாமே ஆல்டர் ஆயிடுமா. இதனால பரவாயில்ல, இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குப்பா, இதை நானும் கத்துக்கலான்னு இருக்கேன். ட்ரக் மேலாம் எனக்கும்
ஹீரோக்கும் ஆர்வம் வருது. மேஜிக்கால கூட இந்த மாதிரி விஷயத்த பண்ண முடியாது, அதுக்கு அவளே கத்து தரேன்னு சொல்லி இவங்க வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. இந்த சைடு ஹீரோ கிட்ட அந்த பாம் பெருசா இனிப்போமா, அங்க ஓடவும் முடியாதா, இதனால அங்க டோட்டோவை எழுப்பி வரா. ஹீரோ நீ தான் இப்போ ஏதாச்சும் பண்ணணும், ஏன்னா இந்த பாம் வந்து வெடிக்க போகுது. அந்த இடத்துல கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அப்படியே அவன் தூக்கி போடுறான். அங்க ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஏற்படுது. இந்த சைடு அவங்களும் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிருப்பாங்களா அந்த ட்ரக் தயாரிக்கலான்னு, அதுக்கு கிட்டியே தான் அது வெடிக்கவும் செய்யுது. இந்த சைடு அந்த பாம்னால ஒரு மவுண்டனே ஒரு வழியா இருக்கும். நம்ம ஹீரோ அவனையே ப்ரொடெக்ட் பண்ணி எப்படியும் அங்க காப்பாத்திட்டான். மவுண்டனே ஒரு வழி ஆயிடுச்சு, இவன் ஒண்டி இல்லைன்னா அவ்வளவுதான். கதை என்ன ஆயிருக்கும். இந்த இடத்துல ஹீரோக்காக அவ தேங்க்ஸ் சொல்றான். இதனாலேயே அவன் ஃபெயிண்ட் ஆயிரான். அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன், இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற அந்த விஷயம் எல்லாமே நாசமா போயிடுச்சு. வர வழியில ஏதோ ஒரு வித்தியாசமான மாஸ்டர் தான் பாம வச்சதுன்னு அவன் மலுப்பி விட்டுறா. பாம பத்தி தான் அவன் யோசிக்கிறான். நெக்ஸ்ட் டைம் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி டோட்டோ, நீங்க ஒண்டி இல்லைன்னா திரும்பவும் நம்மளால ஹர்ப்ஸை கலெக்ட் பண்ணிருக்க முடிஞ்சிருக்காது. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க வந்து பாக்குறாங்க, அவங்களோட நிலைமையே மோசமா இருக்கு. காரணமும் அவங்க உருவாக்குன அந்த ட்ரக். அதுதான் சொல்றான், நான் வந்து இதுக்கு மேலேயும் அந்த மாதிரி ட்ரக் எல்லாம் தொடவே மாட்டேன். ஹீரோவும் ஒரு சைடு யோசிக்கிறான், எவ்வளவு நடந்திருக்கும்ல, இதுல கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரு கூடயும் அவன் க்ளோஸ் ஆகுறான். அந்த இடத்துல அவங்க பயங்கரமா தாக்குறாங்க. மாஸ்டர் சோரமா அவ ஹெல்ப் பண்றா. சைட்ல அசாசின் மூணு தாக்குறா. இதே மாதிரி அங்க டீமன் பொண்ணும் அவளோட மேஜிக்கை பயன்படுத்த தரமட்டமா அந்த காப்ளின்ஸும் அழிய ஆரம்பிக்குது. அப்புறம் இந்த விஷயத்த அவங்க கில்டுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ண அவங்க டி ரேங்க் போறதுக்கான அவங்களுக்கு தகுதி இருக்கும், அதுக்கு அவங்க டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை பத்தி அவங்க கேக்குறாங்க, எந்த விதமான கொஸ்ட் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும்னு. டஞ்சனுக்கு போய் கிளியர் பண்ற மாதிரி இருக்கும் அந்த டஞ்சனை. அதுவும் ஒரு டீம் ஒர்க்கு நீங்க பண்ணணும். டீம் ஒர்க்குன்னு கேட்டோன்னே அவங்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு ப்ரொமோஷன் கொஸ்ட். இதுக்கு அவங்க கொஸ்ட முடிக்கலான்னு வந்திருக்காங்க. அந்த இடத்துல என்ன கண்டிஷன்னா, ஒரு டஞ்சனோட லோயரான பகுதிக்கு அவங்க போகணுமா, அங்க போயிட்டு ப்ரூஃப் அவங்க கொண்டு வரணுமா, அதனால இவங்களோட டெஸ்ட் அங்க கம்ப்ளீட் ஆகுமா. அந்த லோயர் பகுதியை பத்தி அவங்க கேக்குறாங்க. ஆனா அவளைக்கும் அதை பத்தி அவங்க சொல்லல. மத்த பொண்ணுங்களும் சொல்றாங்க, இது வந்து ஈஸியான விஷயம் தான், நாங்க எல்லாருமே ஒன்னா இருக்கோம்ல. போகும்போதே அந்த பொண்ணு சொல்றா, எல்லாருமே கண்ணை தொந்து வச்சுக்கோங்க, என்ன இதுதான் சரியான வாய்ப்பு அவனோட கதையை முடிக்கிறதுக்கு. நானும் உனக்கு உண்மையை சொன்னா இந்த லெவல ரைஸ் பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. இதுக்குதான் நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும். நீ ஏன்பா அப்படி பாக்குற, இந்த மாதிரி நம்மளுக்கு இன்னமும் நிறைய ஆப்ஷன் கிடைக்காதா, இது வழியா அவரை கொள்றதுக்கு நிறைய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா அது எதுவும் அவ கேட்கிற மாதிரியே இல்ல. அந்த இடத்துல டீமன் பொண்ணும் சட்டு போட்டுன்னு வேலையை முடிக்கலாம்னு சொல்ல, இதனால அவங்களுக்குள்ள தகராறு ஏற்பட போவோம். ஆனா அதுக்குள்ள கோதா தடுக்கிறா, நில்லுங்கன்னு. சைடு எப்படியோ அவனை கொள்ளதான் போறேன், டஞ்சனுக்குள்ள போனவனே அப்படியே வெடிக்க வச்சிட வேண்டியதான். சைடு செபல் அவங்க யோசிக்கிறான், அவங்கள விட்டு பிடிக்கலாம், எப்படியோ அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்க கோ என்ன யோசிக்கிறானா, டஞ்சன் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆன என்விரான்மெண்ட், அங்க என்னோட ட்ரக் நல்லாவே வேலை செய்யும் இப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆக மொத்தத்துல ஹீரோவோட கதையை முடிக்கணும் தான் எல்லாருமே அங்க பாக்குறாங்களே. அதுக்கப்புறம் டஞ்சனுக்கான டைமும் வர உள்ள போகும்போது வித்தியாசமான விஷயத்தையும் அவங்க பாக்குறாங்க. அதுல ஏதோ ஒண்ணு எழுதியும் இருக்கு, மேஜிக்கையும் ஸ்டாமினாவையும் அவங்க தந்தாவணுமா அப்படின்னு போட்டிருக்கு. இதுல மேஜ் ஒருத்தங்க தேவைன்னு சொல்ல பொண்ணால மேஜிக் எல்லாத்தையும் பயன்படுத்த முடியும்ல, அவ பாதி மேஜிக் அங்க தரா. ஹீரோ சாரு உங்களால கொஞ்சோண்டு ஸ்டாமினாவை தர முடியுமா? கண்டிப்பா. அதே மாதிரி அவன் பண்றான், என்னன்னு தெரியல, ஏதோ நிறையவே ஸ்டாமினாவை இழுத்தா எப்படி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. இதுதான் டீம் ஒர்க்குன்னு நினைக்கிறேன். நம்ம டீமுக்கு ஏத்த மாதிரியே இதை அமைச்சு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு நிறையவே ஸ்டாமினாவை சக் பண்ண மாதிரி இருக்கும்ல, அவன் டீமன் பொண்ணை பத்தி தான் யோசிக்கிறான். அவளுக்கும் மேஜிக் இதே மாதிரி சக்கா இருக்குமோ, இந்த இடத்துல அதே தான் யோசிக்கிறான். எப்படியும் அவனுக்கு நிறையவே ஸ்டாமினா போயிருக்கும்னு நினைக்கிறேன். அங்க இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்னு நினைப்பா. அதுக்குள்ள அனுமணி மொத்தமா ஹீல் பண்ணி விட, இதனால அவளுக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஒரு அசாசினா இருந்துட்டு இவளால பேசிக்கான ஹீலிங் எல்லாம் பண்ண முடியுதா, சரியே இல்ல. இப்பதான் கோ சொல்றா, நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம், கொல்ற விஷயத்த நம்ம அப்புறமா பாத்துக்கலாம், கொஸ்டின்லாம் கேட்க கூடாது. அந்த இடத்துல கடுப்பேத்துற விதமா அவன் நிறையவே பண்ணுவாளா. இன்னமும் தான் கோமாவுது, நான் ஒண்ணுமே அங்க பண்ண முடியல, ஏன்னா டோட்டோவும் வேற அங்க பாத்துன்னு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஒரே தீயா இருக்குமா. இதை பார்த்தோன்னே அனுமணி பாம வச்சு கதையை முச்சலான்னு பாக்குறா. அதுக்குள்ள டீமன் பொண்ணு விண்டோட ஸ்பெல்ல போட அங்க இதனால அந்த ஃபயர் மாஞ்சு போகுது. அனுமணியே நீங்க என்ன பண்றீங்க, ஒரு போலியான பாம் தான். அந்த இடத்துல இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு லொகேஷனுக்கு போறாங்க. இந்த இடம் முழுக்க ஒரே ஃபாகா இருக்கு. கோவும் சொல்றான், நல்லா எதுவுமே பார்க்க முடியலையே, கஷ்டமா இருக்கும், நிறையவே மாஸ்டர் வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. கோவும் பின்னாடியே போய் அங்க ஒரு ட்ரக் தொந்த விடுறா. இதனால அவங்க ரெண்டு பேருக்கு அங்க பெருசா எதுவுமே ஆகல. ஹீரோக்கும் இம்யூன் இருக்குன்னு தெரியும், அவளுக்கு எதுவுமே ஆகல. சொன்னா கூட இருந்து அது பழகியே போயிடுச்சு. ஓபன் பண்ணது ஏதோ ஹலூசினேஷன் ட்ரக் தான், அதனால இங்கே சண்டை போட்டு இறந்து போவாங்கன்னு நினைச்சா, இங்க யாருமே இறக்கல. ஹீரோவும் வர அப்படியே அவங்க டாபிக்கே மாத்திராங்க, வேற ஏதோ பேசுற மாதிரி. நெக்ஸ்ட் சீன்ல இவங்க வந்து போகும்போதே அங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க, இந்த வாட்டி வாய்ப்பை தவற விடக்கூடாதுன்னு. ஏகப்பட்ட டோஸ் வேற இருக்குமா. நம்ம ஹீரோக்கு புரியல அங்க என்ன பண்ணணும்னு. ஏன்னா ஒரு டோர் அங்க இருக்கு. அனுமணி பார்த்தா ட்ரெஷர்னு ஒரு டோர் இருக்கும். அங்க நம்ம ஏன் போக கூடாது? அட அனுமணி, உங்களுக்கு ட்ரெஷர்னா ரொம்ப பிடிக்குமா என்ன? அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்துல யாருக்கு தான் ட்ரெஷர் வந்து பிடிக்காது. எனக்கு ட்ரெஷர் யூஸ் இல்லப்பா, இந்த மாதிரி க்ளோரியை நோக்கி நான் போறேன், ஏன் பின்னாடி ஃபாலோ பண்ணிவாங்க. ஆனா நம்ம கோ அங்க வந்து பிளஷர்னு ஒண்ணு இருக்கும், அதுக்குள்ள போறா, இந்த மாதிரி ஏன் பின்னாடி வாங்க. டோட்டோக்கு என்ன
என்ன டிசைட் பண்ணணும்னே தெரியல. ஏன்னா ஒருத்தங்க ஒரு ரூமுக்கு வர சொன்னா ஆளு என்ன பண்ணுவான், அந்த இடத்துல என்ன பண்ணணும்னே தெரியல. அங்க பொண்ணுங்களும் சொல்றாங்க, நான் இதுக்கு சண்டை போட கூட தயாரு, நம்ம வந்து லோயஸ்டான லெவலுக்கு போயே ஆகணும், நம்ம உயிரோட இருக்கணும், சண்டை இடலாமா இப்படின்னு அவங்க கத்துவாங்களா. லோயஸ்ட் லெவல்னு சொல்லும் போது ஹீரோக்கு ஒரு ஐடியா ஆகுது, கீழே தானே போகணும், நல்லா வேறமா ஒரே ஒரு பஞ்ச் அடிக்க இந்த இடமே ஓட்டையாவது. இவங்க எல்லாருமே கீழே விடுறாங்க. அங்க கீழே ஒரு பெரிய பெரிய மரம் இருந்தனால அவளுக்கு அவங்களுக்கு எதுவுமே ஆகல. அங்க ஒரு வயசானவரும் வராரு. அவரு தான் இவங்க எல்லாரையுமே எக்ஸாமின் பண்ண போறாராம். நீங்க தவறான பாதையை தேர்ந்தெடுக்காம ஒரு நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து வந்திருக்கீங்க, அதுக்கு கங்க்ராட்ஸ். நம்ம ஹீரோ கிட்ட எப்படி இதை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்டா அவங்க வந்து சண்டை போடும் போது லோயஸ்ட் லெவலுக்கு போகணும்னு சொல்லியிருப்பாங்க. சும்மா மாண்டில தோணி இருக்கும், அதை வந்து ஆளு பண்ணிருப்பாரு. அதனாலதான் எப்படியும் இங்க வந்துட்டாங்க. அங்க இப்பதான் அந்த வயசான ஒரே டாஸ்க் என்னன்னு சொல்றாரு, வேறமா ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கை கொடுக்கணுமா, அப்படி கொடுத்துட்டா அந்த ப்ரூஃபை இவங்களால கொண்டு போக முடியுமா. பொண்ணுங்களை பார்த்தோன்னே இவங்க எல்லாம் என்ன பேபிஸா இருக்காங்க அப்படின்னு சொல்ல இந்த இடத்துல அவங்களுக்கு கோவமாவது. இவனை முச்ச விட்டலாமெல்லாம் பேசுறாங்க. அதுக்குள்ள நம்ம டோட்டோ நடுவில் வரான். வெயிட் பண்ணுங்க, நான் வந்து இவனை பாத்துக்கிறேன். அடி தம்பி, நல்லா என்னோட கண்ணை வச்சு ஊத்து பார்த்தா இங்க இருக்கிற ஒருத்தங்களும் ஹே ரொம்ப நல்ல சாய்ஸா இருக்காங்க போல. ஆனா உண்மையிலேயே என் முன்னாடி உன்னால நிக்க முடியும்னு யோசிக்கிறியா, ஒரு முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். அங்க இதே மாதிரி சண்டை ஆரம்பிக்குது. தாத்தா வெறும் தாத்தாவா இருப்பாருன்னு பார்த்தா நல்லா பெரிய வித்தியெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளாதான் இருக்கான். இடத்துல பயங்கர வேகமா அப்படியே நம்ம ஹீரோவை தாக்குறான். ஈஸியா டிஃபீட் ஆயிட்டான்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு அங்க எதுவுமே ஆகல. ஓட்டவும் பஞ்ச் அடிக்கிறான். அந்த பஞ்சினால தரையே தரமட்டமாவுது. பாக்குற தாத்தாவுக்கு புரியுது, அடே தம்பி, வருஷத்துக்கு அப்புறமா உன்ன மாதிரி எவ்வளவு ஸ்ட்ராங்கானவன நான் பாக்குறேன் தெரியுமா. அந்த இடத்துல அவங்களோட வேகமும் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த பொண்ணுங்களும் சொல்றாங்க, இந்த கிழவன் நல்லா தான்ப்பா சண்டை ஏறான், அதே மாதிரி நம்மளோட கம்பேர் பண்ணா அவனோட வேகம் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல சண்டை போயினே இருக்குமா. கோ சொல்றான், என் கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நம்ம ஏன் ஜாயின் பண்ணிக்க கூடாது. அந்த இடத்துல மத்தவங்களும் பின்னாடியே வந்து சொல்றாங்க, நீங்க ஒண்டி குளோரியா அடிய கூடாது, அவங்களும் இருக்கும்ல, இது வந்து ஒரு பாண்டான மேட்ச், அதனால நம்ம பாண்டை உருவாக்கி நம்ம தான் தோக்கடிக்கணும். டீமன் பொண்ணு அசாசின் பொண்ணு இவங்களோட பவரை காட்ட. இதனால தாத்தாக்கு என்னவோ தெரியல, இன்னமும் ஒரு ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றாரு. நான் அவரோட பிரைம்ல கூட இந்த அளவுக்கு பயங்கரமான சண்டையெல்லாம் ஒரு இட்டது இல்லையா. இந்த வாட்டி பயங்கர ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணி பயங்கர வேகமா தாக்க வருவாரு. நான் ஒரே அடிதான், அங்கேயே அவரோட கதையும் முடியுது. அதனால யாரோ இருக்காங்க, அதை அவ பாத்துறா. நெக்ஸ்ட் சீன்ல ப்ரூஃபா இவங்க வந்து இப்போ டி ரேங்க்கு ப்ரொமோட்டும் ஆயிராங்க. காரணம் எங்களோட டீம் ஒர்க்கு தான். அசால்ட்டா இதெல்லாம் நாங்க பண்ணிட்டு போயினே இருப்போம். உண்மையை சொன்னா அந்த இடத்துல நான் உங்களுக்காக ரொம்ப வரி பண்ணேன். விழும்போது நீங்க யாரோ மாதிரியோ, அங்க சண்டையிடும் போது வேற யாரோ மாதிரியோ எனக்கு தெரிஞ்சிங்க. மோ டிஃப்ரெண்டான பர்சன் மாதிரி இருந்தீங்கன்னு சொல்ல உடனே அவங்க நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்க இப்படிதான், எவ்வளவு க்ளோஸ்னு உங்களுக்கு தெரியலையா, சண்டையிடும் போது என்னன்னு தெரியல, எங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பெல்லுக்குள்ள போன மாதிரி ஃபீல் ஆச்சு, அதனால நாங்க பயங்கரமா சண்டையிட்டோம். அப்படியா, இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு தெரியுமா. அப்படியே அவன் போக ஆரம்பிக்கிறான். என்ன ஒரு கொடுமையா இருக்கு, நம்ம ஹாப்பியா இருக்கிற மாதிரி நடிக்கிற மாதிரிலாம் இருக்கு. இந்த இடத்துல போகும்போதே அங்க பார்ட்டியை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அங்க ஒத்துக்கிறான். இதுக்காக அவங்க ட்ரிங்க் பண்ணலான்னு ஒரு எத்துக்கு போறாங்க. அங்க ட்ரிங்க் பண்றாங்க. என்ன டீமன் பொண்ணுதான் அங்க ட்ரிங்க் பண்ணல. அங்க ஹீரோவும் ஃபெயிண்ட் ஆக கூடாது அப்படின்னு நினைச்சு அங்க ரொம்ப ட்ரை பண்றான். ஆனா அங்க முடியல. இதே மாதிரி நம்ம அனுமனே ஒரு மாதிரி போதையே ஆயிரா. டீமன் பொண்ணை பார்த்து அவ சொல்றான், ஹே உன்ன மாதிரி ஒரு கியூட்டான சிஸ்டர் வேணும்னு எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா, அதனால என்ன பெரிய அக்கா நீ கூப்பிடணும். நான் முடியாது, செத்துப்போன்னு சொல்றா. வந்து ஏன் ட்ரிங்க் பண்ண மாட்டேன், உங்களுக்குன்னு லாலா இருக்கோ கொஞ்சம் ட்ரிங்க் பண்ண. நான் முடியாதுன்னு சொல்றான். அங்க ஏஜ் எல்லாம் கேட்டு இன்னமும் ஏத்தி விடுவாங்களா, அதனால ட்ரிங்க் பண்ண முடியாதுன்னு. ஏத்தல இது வந்து சாதனமான செலிப்ரேஷன் தானே, அதனால அவ ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சா. சரி பண்ணிட்டு போகலான்னு. ஆனா நான் ஒன்னும் உங்களை மாதிரிலாம் வல்கராலாம் பண்ண மாட்டேன், அவளைக்கும் ட்ரிங்க்கும் பண்ண மாட்டேன் இன்னும் வெறுமா வாயால சொல்றான். ஆனா குடிக்கிறது ஏதோ டன் கணக்குல அவ குடிக்கிறான். இடத்துல போதையாயி நம்ம ஹீரோவை தொல்லை பண்றா, எழுதுக்கோன்னு. ஆனா ஹீரோ எப்பயும் அவங்க ஃபெயிண்ட் ஆயிட்டான். அந்த இடத்துல இப்பதான் கோவம் சொல்றான். இப்போ ஹீரோவும் மயங்கி இருக்கான். என்ன நம்ம ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கூடுற விஷயத்துக்கு அவங்க சொல்றாங்க. என்னதான் போதையில இருந்தாலும் எல்லாருமே கொள்றோன்னு வந்துட்டான். அங்க எல்லாருமே ஆக்டிவா தான் இருக்காங்க. அப்புறம் தான் கோ இன்னொரு விஷயத்தையும் சொல்றான். உண்மையை சொன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், அதாவது உங்க கூட பேசலாம், ஏன்னா இது வரைக்கும் என்னோட ட்ரக் மத்த விஷயத்தெல்லாம் நான் பயன்படுத்தாம இருந்ததே இல்ல. இப்போ ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு உங்க கூட இருக்கும் போது. ஆனா இந்த ஆல்கஹால் இது வந்து உனக்கு ட்ரக் மாதிரிலாம் தெரியலையா என்ன. உண்மையை சொன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அதனால தான் நான் வந்து இப்படி சொல்றேன். உங்க கூட இருக்கும் போது ஏதோ நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற ஃபீலிங் எனக்கு வருது. இப்படி இவ சொல்லுவாள. உடனே டீமன் பொண்ணு கலாய்க்க ஆரம்பிச்சா. அனுமனை கிட்ட சொல்றான், உனக்கு வந்து கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல தானே, யாரை பார்த்து நீ அப்படி சொல்ற, உன்னோட அக்கா கிட்ட இப்படியா சொல்லுவேன், மன்னிப்பு கேளு உன்னோட அக்கா கிட்ட. சரி உன்னை பத்தி நீ சொல்லு, நான் அசாஷினா இருந்தனால எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்ல, என்னோட ரிலேஷன்ஷிப்பும் அந்த அளவுக்கு நீடிக்காது. இந்த மாதிரி அவளுக்கும் வெளியில நிறைய பேர் கூட எல்லாம் குடிச்சதும் இல்ல, வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருக்கு. உண்மையை சொன்னா அதுக்குன்னு நான் வந்து இந்த இடத்துல ஃபன் அனுபவிக்கல அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் என்ன எனக்கு ஒரு உமா கொடு அப்படின்னு அவங்க கிட்ட வராங்க. அப்படியே தள்ளி விட்டுறான். இந்த இடத்துல டீமன் பொண்ணு கிட்ட கேக்குறாங்க, உண்மையை சொன்னா நான் லவ்ல இருக்கேன் இந்த விஷயத்தோட, ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த இடமா அந்த இடத்துல எல்லாம் என்னால பண்ண முடியாது. சேட் பண்றது இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமா டீமன் கிங்கோட ரொம்ப அடாரபிளான டாட்டர்னா நான் எதுக்கு வந்து நான் பார்த்து மொத்தமா முடிச்சிடலான்னு வந்தேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஷின் எனக்கு கிடைச்சது இல்ல. சரி நீங்க ரெண்டு பேரும் என்ன அவரை ரொம்ப விரும்புறீங்களா
என்ன அதை பத்தி நீங்க ஏன் சொல்லக்கூடாது? ஒரு கேம் மாதிரி சொல்றா. 1 2 சொல்லுங்க. அனுமணி 51 சொல்றா. பொண்ணு 2 சொல்றா. யாரா கோவாண்டி அங்க சீக்கிரட்னு சொல்லிடுறா. அது என்ன 51 உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? புரியலையா என்ன? 51னா அது நடுவுல பிடிக்கும் பிடிக்காது ரெண்டுக்கும் இடையில. டீமன் பொண்ணும் கலாய்க்கிறான். எனக்கு வந்து தெரியாது நீங்க எந்த அளவுக்கு பொய்யெல்லாம் சொல்லுவீங்கன்னு. இதே மாதிரி ஃபன் பண்றாங்க. நம்ம ஹீரோவையும் அங்க எழுப்பிடுவாங்களா? அங்க ஹீரோ எதிர்பார்க்கல, அவன் உண்மையிலேயே மயங்கி போயிட்டானு. அந்த திரும்பவும் மயங்கி போயிட்டானா அந்த இடத்துல இதுக்காக மன்னிப்பை கேட்கறான். கண்டிப்பா என்னதான் நான் மயங்கி போனாலும் உங்க எல்லாரையுமே நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். இதுக்கு அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. சீன்ல எல்லாருமே தூங்கும் போது இடத்துல டீமன் பொண்ணு ஒண்டி முழிச்சுக்கிறான். எனக்கு தெரியும் இந்த இடத்துல யாருமே இல்ல, அதனால நீ வெளியில வரலாம். அங்க ஹாப்பின்னு ஒருத்தவங்களும் வராங்க. டீமன் லார்டோட எலிட் காடா. அந்த இடத்துல நம்ம டீமன் பொண்ணு அவ வேற யார் கூடயோ பயங்கரமா சண்டை போட்டுன்னு இருக்கா. என்ன ஆச்சு? அவளை சீக்கிரமா முச்சு விடு. ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. உன்னால எவ்வளவுதான் பண்ண முடியுமா? இப்பதான் இந்த விஷயம் என்ன ஆகுது நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துல ஹப்பின்னு ஒரு பொண்ணு வந்திருப்பால. இந்த பொண்ணு டீமன் லார்டோட கேஸ்ல ஒரு காடா இருந்தவ. எனக்கு பயங்கரமான ரெப்புடேஷனும் இருக்கு. சீஃப் எஜுகேட்டரா அந்த டீமன் லார்டு கேஸ்லயும் வந்திருக்கா. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல அவளுக்கு நாள் 1 மாசம் தான். அதுவே எனக்கு ரொம்ப காலம் ஆன மாதிரி இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு இங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. அப்பா மாதிரியே நீயும் திருந்தவே இல்ல. அவருதான் இப்படின்னு பார்த்தா நீயுமா? முக்கியமா நீ எதுக்காக இங்க வரணும்? என்னை பார்க்கணும்னு வந்திருக்கன்னு நீ போய் சொல்ல வேணாம். நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னா வீட்டுக்கு கொண்டு போலான்னு வந்திருக்கேன். ஏன்னா இன்னமும் நீ ஹீரோவை அசாசினேட் பண்ணல. அப்படி நீ பண்ணாம இருந்தா உனக்கு அந்த ட்ரைனிங் வந்து பத்தலன்னு நினைக்கிறேன். திரும்பவும் நான் உனக்கு ட்ரைனிங்கை கொடுக்கணும். ஹாப்பி அங்க முகத்தை வச்சே சொல்றான். உன்னோட முகத்தை பார்க்கும் போதே தெரியுது நீ வந்து இன்னமும் அதை முடிக்கலன்னு. உன்னை வாட்டி என் கூட பண்ண ட்ரைனிங் அது அந்த அளவுக்கு பேடா இருந்துச்சா என்ன? சரி ஏதோ ஒண்ணு, நாளைக்கு ஒரு நாள் உனக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள நீ முடிச்சாகணும். ஏன்னா அவ்வளவுதான், என் கூட நீ வரணும். உன்னால என்ன முடியுமோ அதை நீ காட்டணும். நான் இது வரைக்கும் சும்மா இருந்துட்டேன். என்னோட மைண்ட்ல எனக்கான ஒரு வினிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. சீன்ல அனுமணி ட்ரெஸ்ஸை ஒரு மாதிரி போட்டு வரேன். இதனால நம்ம ஹீரோ அங்கேயே மயங்கிறான். நீ வந்து ரொம்ப அதிகமா உன்னோட தோலை காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா நீலாம் அதை பத்தி பேசுற பாத்தியா? இது வந்து என்னோட கேஷுவலான அவுட்ஃபிட். தூங்கும் போது எப்பயுமே இப்பதான் பெட்டுக்கு போவேன். நீ செக்ஸியா இருக்க ட்ரை பண்றியோ? இல்ல அப்புறம் என்னப்பா நீ பர்பஸோட இதை பண்ணலையா? அப்படியே அனுமணியை உட்காந்துக்கிறான். ஆமா என்ன ஆச்சு? நீ வந்து கம்முன்னு இருக்க. அது ஒன்றும் இல்ல, நான் வந்து வெளிப்படையா உங்ககிட்ட சொல்ல போறேன். எத்தனை நம்ம ஜாலியா குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் தான். எப்பயுமே நம்மளோட பாதை ஒன்னான்னு கேட்டா கிடையாது. நான் நம்ம செப்பரேட்டா நம்மளோட டெஸ்டினி ஆடினும் நம்ம வந்தோம். அதாவது அவரை கொல்லணும். அதுக்காக நான் இங்க வந்தேன். இதுக்கு மேலேயும் நான் பின்வாங்க போதில்ல. அதுக்கு நீங்களே வந்தாலும் உங்க 2 பேரையும் நான் கொல்றதுக்கு தயாரா இருக்கேன். நான் ஆச்சு உன்ன மாதிரி ஒரு சின்ன பொண்ணுக்கு இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு போல கொல்றதுக்கு. ஆமா ஆமா அப்பனா இந்த பேட்டில் வந்து ஃபயரா போகும்னு நினைக்கிறேன். ஆமா அப்பனா ஒரு கை பாத்திர வேண்டியதா? அவங்க எழுந்துக்கிறான். ஆமா என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்ல, நம்ம டி ரேங்குக்கு வந்தாச்சு. கொஸ்ட் நம்ம ஏன் முடிக்க கூடாது? இந்த மாதிரி பேபிஸ்க்கான கொஸ்ட் முடிக்காம கஞ்சனை நம்ம கிளியர் பண்ண ஆரம்பிச்சலாம். இதனால வேரியஸான லொகேஷனுக்கு போக முடியும். மிஸ்ஸையும் நம்மளால கிளியர் பண்ண முடியும். அப்போ இதுதான் நம்மளுக்கான ஸ்டார்டிங் பாயிண்டா? ஆனா அதுக்குள்ள நம்ம கோ வந்து அப்படியே ட்ரெஸ் திருப்ப ஆரம்பிக்கிறான். நீ வந்து நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம ஏன் ஷாப்பிங்க்கு போக கூடாது? அந்த டைம்ல நம்ம ஹீரோவும் அந்த டீமன் பண்ணுவாங்க போகட்டும். இதுக்கு ஏன் அவ கேட்கறா? வேற எதுக்கு? அம்மா இப்ப அவளுக்கு வாய்ப்பை தரணும். என்ன ஆச்சு? என்னால அவரை கொல்ல முடியாது அப்படின்னு யோசிக்கிறீங்களோ? அப்படியெல்லாம் இல்ல. என்னதான் நம்ம ரைவல்ஸா இருந்தாலும் ஒரு வகையில நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். உனக்கான வாய்ப்பு நீ பயன்படுத்திக்கோ. என்ன கண்டிப்பா அவனை கொண்டக்கு அப்புறம் அவனோட உடம்புல இருந்து ஒரு துண்டை நான் கொண்டு வந்து தரேன். அட நீ நல்லாவே டீமன்ஸோட ஜோக்கெல்லாம் அடிக்கிறப்பா. இது ஒன்னும் ஜோக் இல்ல. இதுக்கப்புறம் ஃபைனலா அவங்க ஒரு கேவ் டஞ்சன்னு ஒரு டஞ்சனுக்கு வராங்க. அங்க வந்து ஏகப்பட்ட எலிகளுக்கான நெஸ்ட் இருக்கான். எலி மாஸ்டரோட நெஸ்ட்டை இவங்க அழிக்கணுமா? நல்ல வேலை நம்ம 2 பேர் தான். சோ அதனால ஆபத்து அவளுக்கும் இருக்காது. அதுக்கப்புறம் அவங்க போறாங்க. போகும்போதே ஒரு மாஸ்டரும் தாக்குமா. நெஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ காப்பாத்துறான். நல்ல வேலை உங்களுக்கு எதுவுமே ஆகல. வெக்கப்பட்டுக்குனே அவ சொல்றான். அப்புறம் என்ன வாங்க ரேட்டோட நெஸ்ட் தேடி போலாம். நான் வந்து போன பேட்டிலேயே பார்த்தேன் இவருக்கு சூப்பர் ஹியூமன் அளவுக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த் இருக்கு. அதனால அவளுக்கும் என்னதான் அடிச்சாலும் டேமேஜ் வந்து ஏற்படுமான்னு கேட்டா கிடையாது. மேஜிக் ட்ராப் எல்லாம் இவர் மேல நல்லாவே அஃபெக்ட் ஆகுது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு டஞ்சனை நான் தேர்ந்தெடுக்கவே செஞ்சேன். உள்ள போகும்போது டோட்டம்னு ஒரு விஷயம் இருக்கு. அது சம் கைண்ட் ஆஃப் கீமா தான். அங்க ஒரு 3 டோர் இருக்கு. அதை ஓபன் பண்ணணும்னா இதை வச்சுதான் அவங்க ஓபன் பண்ணும். போன வாட்டியே ஒரு விஷயத்த அவங்க பார்த்திருப்பாங்க. அதுல மேஜிக் கன்சியூமா இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் இருங்க. என்னோட மேஜிக் வச்சு நான் அனலைஸ் பண்றேன். தோண்டி யாராச்சும் தொட்டாங்கன்னா அவங்களோட டிஃபென்ஸ் அது 70% கம்மியாயிடும். இது நல்ல விஷயமா இருக்கு. நான் இன்னமும் ஏத்தி விட்டுறேன். இந்த 90% ஏத்தி விடுறேன். இது நீங்க தொட்டீங்கன்னா அவ்வளவுதான். அவரோட டிஃபென்ஸ் அநேகமா கொஞ்சம் கம்மியாகும்னு நினைக்கிறேன். சரி அப்படின்னா பிரச்சனை இல்ல. நான் வந்து காட்டணும் அதனால எவ்வளவு விஷயத்த பண்ண முடியும்னு. ஹீரோ தொட்டவுனே நிறையவே அவனோட டிஃபென்ஸும் அப்படியே கம்மியாயிது. ஹீரோ சார் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இல்ல ஒரு மாதிரி எனக்கு ஷேக்கியா ஃபீல் ஆகுது. பரவாயில்ல இதுதான் வேணும். எத்தனை இவங்க போலான்னு பாப்பாங்க. அதுக்குள்ளே பின்னாடி யாரோ ஒருத்தங்க வாட்ச் பண்ற மாதிரி இருக்கு. இந்த ஹப்பி அவ தான் அங்க பாத்துனே இருக்கா. இப்போ வந்து நான் காட்டி ஆகணும் அவளுக்கு நான் யாருன்னு. நான் அவ்வளவுதான் இன்னமும் என்னோட நிலைமை மோசமாயிடும். ஹீரோ சாரு கொஞ்சம் பார்க்க முடியுமா? ஆளு அதை பார்த்தோன்னே வெக்கத்திலேயே ஒரு மாதிரி ஆயிரான். ஒரு வாய்ப்பா வச்சு அங்க ஹீரோவை அவ கொள்ளலான்னு போறான். அப்படியே பாசிட்டிவ் போகுது. டீமன் பொண்ண யாருமே மதிக்க மாட்டாங்க. எந்த விதமான திறமையும் இருந்திருக்காது. இவ வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இவ
டீமன் லார்டோட கேண்டிடேட்ல எதுக்கு இருக்கானா இவ டீமன் லார்டோட பொண்ணு, அதனால ஒண்டிதான் இவ லிஸ்ட்லயே இருக்கா. அவளால ஒன்னுத்தையும் பண்ண முடியல, இவ ஒன்னுத்துக்கும் உதவாதவன், இந்த அளவுக்கு கிரீப்பியானவனு நான் நினைச்சு கூட பாக்கல. அவளுக்கு ஞாபகம் வர நம்ம ஹீரோவை கொன்னே ஆகணும்னு ஒரு வெறிக்க வந்துறான். ஒரு வெப்பனை வச்சு தாக்குறான். இதனால நம்ம ஹீரோவோட உடம்புலயும் ஒரு பயங்கரமான காயம் ஏற்படுது. இதனால அவளுக்கு ஒரு நம்பிக்கை வருது, ஃபைனலா ஒரு காயத்தை நான் ஏற்படுத்திட்டேன், ஒரு முறை தாக்கிட்டா போதும், என்னால அவனோட கதையை முடிக்க முடியும். பயங்கரமா தாக்கி கொள்றான். ஆனா ஹீரோக்கு எதுவுமே ஆகல. நான் அவ தாக்குனது பக்கத்துல வந்த ரேட் மாஸ்டரை தான். இடத்துல ஹீரோ எழுந்துக்கிறான். ஹீரோ சாரு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, நான் நிறையவே ரேட் மாஸ்டர் வந்தது. ஆமா எனக்கு இது எப்படி அடிப்பட்டது தெரியல, இந்த மாஸ்டர் தான் உங்களை தாக்குச்சு. ஆனா கவலைப்படாதீங்க, நான் எப்படியாச்சும் உங்களை ஹீல் பண்ணி விடுறேன். ஹீல் பண்ணும் போதே திடீர்னு நம்ம ஹீரோ தாக்க வரான். என்ன கண்டுபிடிச்சிட்டாரா என்ன? ஆனா பின்னாடி இருக்க ரேட் மாஸ்டரை தான் அவன் தாக்குறான். இதுங்களோட எண்ணிக்கையும் அதிகமா இருக்கான். அதனால அவ சொல்றான், இதுங்களோட எண்ணிக்கை எவ்வளவு அதிகமா இருக்குமோ நம்மளுக்கும் ஆபத்து ரொம்ப அதிகமாகும், அதனால ஜாக்கிரதையா இருங்க. இல்ல நீ வந்து எதுவுமே பண்ணாத, இது வரைக்கும் யூஸ்லெஸ்ஸா இருந்திருக்கலாம், ஆனா நான் இப்ப சொல்றேன் உனக்கு கண்டிப்பா நான் ப்ரொடெக்ட் பண்ண போறேன். அங்க அவளுக்குமே புரியல எதுக்காக அங்க கொல்ல முடியலன்னு. நான் கொல்ல போகும்போது ஏன் தெரியல, ஜாலியா என்ஜாய் பண்ணது, இவங்க சந்தோஷமா இருந்தது, அந்த மொமெண்ட் எல்லாம் சடனா வந்தது, அதுக்காக தான் இவ அப்படியே விட்டுட்டான். இடத்துல இப்படி சொல்லும் போது டீமன் பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி அங்க சண்டையும் போடுறாங்க. சீன்ல அவங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணும் போதே அங்க நம்ம ஆளுங்க வராங்க. ஃபைனலா வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்க போல. அட ஹீரோ சாரு உங்களுக்கு என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்ல, ஒரு சின்ன வெட்டு காயம் தான், இவ வந்து என்ன ஹீல் பண்ணிட்டா. அப்படியா, நான் வந்து செக் பண்றேன் இருங்க, உங்களோட உடம்புல ஏதாச்சும் பாய்சன் இருக்கான்னு பார்க்கணும். அதை செக் பண்றா. ஆமா என்னாச்சு, எதுக்காக முடிக்கல? அது ஒன்றும் இல்ல, நான் வந்து களைச்சு போயிட்டேன்னு சொல்லலாம். ஸ்டாமினாவை தவிர உனக்கு என்ன குறைய போகுது, அதனால டயட்ல இருக்காம நீ நிறையவே மீட்டை சாப்பிடணும்னு நினைக்கிறேன். இதுல அனுமோனைவே கோ கூப்பிடுறா. ஹேய் ஹீலிங் ஸ்பெல்ல கொஞ்சம் கேஷ் பண்ண முடியுமா? நான் மன்னிச்சிடுங்க, என்னதான் நான் ஒரு ப்ரீஸ்டா இருந்தாலும் பேசிக் ஸ்பெல்ல தான் போட முடியும் எப்படின்னு அவ சிச்சிங்கன்னு சொல்றா. இப்ப எனக்கு புரியுது, அவனை கொல்ல முடியலையோ. போனா இந்த வாட்டி நான் வந்து அவனை கொல்லலாமா? இல்ல இன்னமும் என்னோட முறை முடியல, கண்டிப்பா அவனை நான் தான் கொல்லுவேன். தெரியல எதுக்காக அவனை கொல்ல முடியல, இதுக்கு காரணம் அவன் கூட இருக்கும் போது கம்ஃபர்டபுளா இருக்காதா. அப்புறம் ஹாப்பியும் சொல்றா, நான் வந்து எல்லாத்தையுமே பார்த்தேன், இந்த இடத்துல எனக்கு இன்னமும் புரியல, அவனை அசாசினேட் பண்ணும், நான் நீ வந்து அவனை தோக்கடிக்க முடியல. அப்படின்னா இதை பத்தி நீ ஏதாச்சும் சொல்ல ஆசைப்படுறியா? நான் என்ன சொல்லுவேன்னா, என்ன நீங்க கேசலுக்கு கொண்டு போக கூடாது, அதுக்கு பதிலா என்ன பனிஷ் பண்ணுமா நீங்க பண்ணலாம், பரவாயில்ல, நீ வந்து அவ்வளவு சீக்கிரத்துல தோக்குறத ஒத்துக்க மாட்டாதானே அப்படின்னு சொல்லலாம். சரி டஞ்சன்ல உன்னால அசாசினேட் பண்ண முடியல, அது டீமன்ஸோட ரூல்ஸுக்கு அகேன்ஸ்டான விஷயம், ஏன்னா அவனுக்கே நீ ஹெல்ப் பண்ணிருக்க. ஆனா உன்னோட விஷயத்தெல்லாம் நான் பார்க்கும்போது உன்னை விட்டுறேன், ஏன்னா அவனை அசாசினேட் பண்றதுல நீ ஃபெயில் ஆயிட்ட. ஸ்பீடு, டார்க் ஸ்பெல்லோட பவர் எல்லாமே அற்புதமா இருந்தது, எந்த விதமான விஷயத்திலையும் குறையே இல்ல. அதே மாதிரி உன்னோட பாட்டி கூட எப்படி இன்டராக்ட் பண்ண எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். இதான் முதல் முறையா நீ இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறத நான் பார்த்தேன். அதனால உன்னோட ஜேர்னியை அந்த பாட்டி கூட நீ கண்டினியூ பண்ணலாம். நான் வந்து என்னன்னு தெரியல, இந்த இடத்துல தாக்க போனேன், கடைசியில என்னால முடியல, அதுக்கு காரணமும் நான் தான். எனக்கு நல்லாவே புரியுது, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணது, இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்த்தா நீ வந்து நல்லாவே வாழ்ந்துட்ட. இது எல்லாமே இது நம்மளோட லைஃப்ல ஒரு வைட்டலா ரோல் மாதிரி பிளே ஆகும். அதே மாதிரி இது உனக்காக விடப்பட்ட இண்டிபெண்டன்ஸ் தான். நான் ஒரு விஷயம் பா நான் நல்லா நோட் பண்ணேன், நீ ஹீரோவை லவ் பண்ற தானே? இல்ல அப்படிலாம் இல்ல, எனக்கு நல்லாவே தெரியுது, ஒரு ஃபர்பிடனான லவ் ஹீரோக்கும் டீமனுக்கும். இங்க இதை ரொம்ப ஃபேண்டசைஸ் பண்ணி சொல்லாதீங்க, போதும் நித்துங்க. அங்க இதே மாதிரி அவ போக ஆரம்பிக்கிறா. போகும்போது கடைசியா அவ சொல்லிட்டு போனா, வந்து இண்டிபெண்டா பண்ண ஆசைப்படுறேன், அதனால நான் அப்படியே விடுங்க, நான் இவங்க கூட இருக்கும் போது நிறைய விஷயத்த நான் கத்துப்பேன், ஸோ இது எல்லாமே ஒரு நெசசரியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. அதெல்லாம் பார்க்கும்போது சுத்தமா நான் எதிர்பார்க்கல. இல்லடி உண்மையிலேயே நீங்க வாழ்ந்துட்டீங்க. சீன்ல அங்க காலையில ஆகுது, அவுட்ஃபிட்டை பார்த்தே அவன் ஒரு மாதிரி ஆயிரான். குட்டி உண்டு தாங்க தெரியுமே, அதுக்கே ஆளு இப்படி ஆயிட்டான். பரவாயில்லையே, இது வந்து ஒர்க் ஆயிடுச்சு, குட்டி உண்டு ஸ்கின்லயே அவன் மயங்கிட்டான். ஆனா உண்மையை சொன்னாங்க எதுவுமே மயங்கிற மாதிரியே இல்லப்பா, எதுக்கு இவரு மயங்கி போறாரு? இவரு இப்படிதான் சும்மாவே அவரு மயங்கி போயிறாரு. அம்மா என்ன ஆச்சு? இரு, நேத்து வரைக்கும் நீ கொஞ்சம் டவுனா இருந்த, இப்ப பார்த்தா நீ நல்லா பேசுற மாதிரில தெரியுது. நேத்து வரைக்கும் ஒரு விதமா இருந்த, உண்மையை சொன்னா நம்ம ஹீரோ அவனே ரொம்ப சோகமா இருந்தா உனக்காக. நான் அவனோட ஊன்ஸை தாண்டி உன்னை பத்தி தான் அவன் கவலைப்பட்டான். நான் தெரியல, எனக்கு வந்து அவளை பார்க்கும்போது சோகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, அதனால நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இருந்தாலும் நான் கேட்டா கம்ஃபர்டபுளா இருக்காது, உங்களால கேட்க முடியுமா அப்படின்னு அவரு சொன்னாரு. உனக்கும் ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லு, கண்டிப்பா நாங்க சொல்றோம், ஏன்னா நம்ம ரைவல், அதே டைம்ல நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆமா ஆமா நானும் அதை ஒத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவ சொல்றான், ஓகே தானா, இந்த விதமான பிரச்சனையும் இல்லையா? அப்படியா, எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. சரி நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இது வந்து கோஸ்ட முடிச்சனால நம்மளுக்கு வேரியஸான லொகேஷன் அன்லாக் ஆயிருக்கு, நம்ம இப்ப அங்கேயும் போக முடியும். சோ நைட்டும் நம்ம தங்குற மாதிரி இருக்கும். நைட் டைம்ல நம்ம எங்க தங்குவோம்? வேற எங்க? கேம்பிங் தான். கேட்டே அவன் ஒரு மாதிரி ஆகுறான். இதுல டச் வேற பண்ண இன்னும் ஆளு ஒரு மாதிரி ஆயிரான். உங்களுக்கு இது பிடிக்காம இருக்கலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அங்க கோவம் சொல்றான். பாட்டி கூட இருக்கும் போதும் நல்லா தான் ஃபீல் ஆகுது. என்னாச்சு டீமன் பொண்ணு, நம்மளோட வேட்டையை நம்ம ஆரம்பிக்கலாமா? அந்த இடத்துல இவங்களோட ஜேர்னியை இப்பதான் ஆரம்பிக்குது. இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் அட்வென்ச்சரிங்னால கோதாங்க எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணிருக்கா. ஆகும் செம்ம பெருசா இருக்கு. ஆமா என்ன இதுல வச்சிருக்க, இன்னும் பெருசா இருக்கு. பெட்ல இருந்து எல்லா விஷயமும் இருக்கு. கண்டிப்பா நம்ம ஹீரோ பாயால இதை வந்து பூச்சிக்க முடியும். நம்ம ஹீரோக்கு அது வந்து அந்த அளவுக்கு வெயிட்டா இல்ல, அதை அவன் ஏத்துக்கிறேன்னு சொல்றான். இதுல இருந்து வேற ஒரு எத்துக்கு ஃபர்ஸ்ட் டிராவல் பண்ணி போகலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. அம்மா நம்ம போறோம், நம்மளோட இலக்கு அது வந்து என்னது, நம்ம
நம்மளுக்கு கொஸ்ட் எதுவும் இல்லையா? அனுமனே நான் சொல்லி ஆகணும், நீ ஷார்ப்பா இருக்க, அதுக்காகவும் நான் கொஸ்ட்டை வாங்கி வச்சிருக்கேன். இதோ பாரு, அங்க ஒரு பெரிய டப்பா இருக்கு. பெட்டி டப்பாவை நம்ம போற வழியில அங்க கொடுக்கணும். அட இது பார்க்கும் போதே எனக்கு தெரியுது கண்டிப்பா இது ரொம்ப வெயிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா இல்லையா பின்ன, அதனால தான் இது வரைக்கும் இதை யாருமே வாங்கல. நம்ம டோட்டோக்கு அது அவ்வளவு பெரிய விஷயமா தெரியல, ஆளு அசால்ட்டா தூக்கிக்கிறான். இதையும் எவனும் ஒருத்தன் தூரத்துல இருந்து பார்த்துன்னு இருக்கான். யாரு என்ன, இதெல்லாம் நம்மளுக்கு போக போக தான் தெரியுமே. அங்க போற வழியில ஜேர்னியை பத்தி அவங்க கேக்குறாங்க, இது வந்து எத்தனை நாள் எடுக்கும்னு. ஒரு நாள் நம்ம அவசரமா போற மாதிரி இருக்கும், 4வது நாள் நம்ம பொறுமையாவே போய்க்கலாம். டீமன் பொண்ணும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான், வந்து அடிக்கடி ஃபெயிண்ட் ஆகாம இருங்க, ஏன்னா ஃபெயிண்ட் ஆகும் போது நான் தான் கேரி பண்ற மாதிரி இருக்கு. மேஜிக்கை வச்சு இவனை தூக்க போறேன், அதுல என்ன அவளுக்கும் கஷ்டம் இருக்க போது இல்ல. உங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரி ஒரு டைமும் அப்படி பண்ண போதெல்லாம் மானாவோட ஸ்பெண்டிங் அது வந்து அதிகமாகும். அதனால எல்லா டைமும் அது வேரி ஆகும். நிறையவே அமௌண்ட் ஆஃப் மானாவை நான் இழக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்கறான். திடீர்னு அங்க ஒரு காத்தடிக்குமா, அவளோட துணியும் அங்க பறக்குது. அதை பார்த்து நம்மளால ஃபெயிண்ட் ஆயிடறான். இதனால வேற வழி இல்லாம டீமன் பொண்ணு தான் அங்க தூக்கின்னு போற மாதிரி இருக்கு. அங்க கலாச்சி பயங்கரமா ஃபன் பண்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அனுமோனியோட மூஞ்சி அங்க சரியா இருக்காது. நம்ம அனுமோனிக்கு ஸ்மோக் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஹீரோ முன்னாடி அதை பண்ண முடியாது, அதனாலயா ஒரு மாதிரி யோசனை இருக்கா. அனுமோனி என்ன ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா, நம்ம இன்னும் பிரேக் எடுக்கலாமா? வேற வழியில இதை ஒரு சான்ஸா பயன்படுத்திக்க வேண்டியதான். அட ஹீரோ, உங்களோட கையை நான் கொஞ்சம் பொத்திக்கலாமா? இதுக்கே நம்மளால ஃபெயிண்ட் ஆயிடறான். இதை ஒரு வாய்ப்பா வச்சு அவ சிகரெட் அடிக்க போயிடறா. இதே மாதிரி உங்களோட 2 நாளும் அங்க எதுவுமே ப்ரோக்ரஸ் அவளுக்கு பண்ணிருக்க மாட்டாங்க. மஷ்ரூமை ஜாலியா அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்களா? இதனால நம்ம கோக்கு சந்தோஷமா இருக்கு. என்னதான் அவளுக்கும் நாள் ப்ரோக்ரஸ் ஆகலனாலும் இந்த மாதிரி விஷயத்த பண்ணும்போது ரொம்ப ஜாலியா தான் பாருக்க. இதே மாதிரி அந்த இடத்துல நைட் ஆயிடுது, எல்லாருமே அங்க தூங்கிடுறாங்க. அந்த டைம்ல அதே பர்சன் அங்க வரான். ஏய் பொண்ணு, மரியாதையா எனக்கு அந்த டப்பாவை கூட, இல்லைன்னா அவ்வளவுதான் உன்னோட கதையை நான் முச்சிருவேன். அட உங்களை பார்க்கும் போதே தெரியுது நீங்க பேண்டேஜோ. வாங்க வாங்க, இது வந்து உண்மையிலேயே ஃபன்னா இருக்க போகுது. இங்க நான் தரல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த டப்பாவோட உன்னையும் சேர்த்து வித்துருவேன். அப்படியா? இங்க இருக்கிற யாருக்கும் இந்த டப்பா வந்து சொந்தம் இல்ல, அதனால நீங்களே இந்த டப்பாவை எடுத்துக்கலாம். அங்க இது கேட்கிற அவருக்கு புரியல, இந்த பொண்ணு என்ன வளருதுன்னு. ஏதோ ஒண்ணு வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்கில் அங்க பயன்படுத்துறாரு. இதனால அவரோட மசில்ஸ் எல்லாம் அப்படியே புடைச்சுக்குது. அவருக்கு பவர் வந்தது. அப்படியே ஒரு தூக்க ட்ரை பண்றாரு. ஆனா அந்த டப்பாவோட வெயிட் பல மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கும் போல. சரியா அங்க தூக்க முடியல. ஆமா என்ன ஆச்சு, உங்களால எவ்வளவுதான் பண்ண முடியுமா? ஆய மூடு, இல்லன்னு வச்சுக்கேன் உன்னை அப்படியே கொன்றுவேன். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா எஃபெக்ட் காட்ட ஆரம்பிக்குது. மாதிரி அவரு மயங்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு காரணம் நம்ம கோ தான். ஏன்னா கோ ஆல்ரெடி அது மேல ஸ்பெல்ல போட்டிருக்கா. இந்த ஸ்பெல்லு டோட்டம் மேல ஒர்க் ஆகல. அந்த பொண்ணுங்க இதுல இருந்து தப்பிச்சிட்டாங்க. அவங்க மேல ஒர்க் ஆகாம அந்த பவர்ஃபுல்லான ஸ்பெல்லு ஓ மேல ஒர்க் ஆகி நீ மாட்டிக்கின வசமா. இந்த மாதிரி அவங்கள அசால்ட்டா என்னால விட முடியாது. இந்த பாட்டி வந்து இந்த பாட்டில இருக்க ஒருத்தரும் என்னோட டாய் மாதிரி. இதே மாதிரி ஆளோட நிலைமை அங்க மோசமாயிது. இல்ல காலையில ஆகுது, அங்க கோதான் எழுப்புறா. அடைய நம்ம மன்னிச்சிரு, ரொம்ப நேரம் தூங்கிட்டனும். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். இதே மாதிரி அவங்க போறாங்க. போற வழியில நம்ம ஹீரோக்கு ரொம்ப பசியா இருக்கு. என்னாச்சு, உங்களுக்கு பசி எடுக்குது போல. கிட்ட அவளுக்கும் ஃபுட் இல்ல, அதனால நம்ம வேட்டையாடுற மாதிரி தான் இருக்கும். அனுமனியே சொல்றான், நான் ஒரு பிரீஸ்ட், என்னால எந்த உயிரையும் எடுக்க முடியாது. அப்பனா டீமன் பொண்ணு நீ தான் அங்க போற மாதிரி இருக்கும். ஒரு சைடு அங்க போறது ஜாலியா இருக்குன்னு தோணுது, இன்னொரு சைடு இவங்க கலைப்பாங்களா, இல்ல ஃபன்னா இருக்காது அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ கூட போற மாதிரி தான் இருக்கு. செபலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோவும் கேக்குறான், ஆமா என்ன ஆச்சு, நீ வந்து ரொம்ப நல்ல மூட்ல இருக்க மாதிரி தெரியுது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல, இந்த இடத்துல ரொம்ப நேரத்துக்கு அவங்க மீனை பிடிக்கிறாங்க, ஆனா மீன் வந்து அங்க மாற்ற மாதிரியே தெரியல. இதனால நம்ம ஹீரோ யோசிக்கிறான், மீன் ஒன்னும் அவ்வளவு சீக்கிரத்துல தன்னாலலாம் வந்து மாட்டாது. இதனால டோட்டோக்கு ஒரு ஐடியா வந்து, நீ கொஞ்சம் வெயிட் பண்றியா, நானே உள்ள டைவ் பண்ணி மீனை புத்தி கொண்டு வரேன். நல்ல ஐடியாவா இருக்கு, என்னோட ஸ்பெல்ல நான் போடுறேன், அது மூலமா உங்களுக்கு இன்னமும் ஈஸி ஆயிடும். அது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு. இதனால நம்ம டோட்டோ ட்ரெஸ் கட்டுறான். ஏய் நீ என்ன பண்ணு இருக்க, ஒரு பொண்ணு இருக்கும் போது நீ அப்படி இல்லாம பண்ணுவேன். இல்ல வெறும் மேல இருக்க அதை ஒண்டி தான் நான் கட்டுறேன். சரி சீக்கிரம் நீ வந்து அதை பண்ணு. அந்த இடத்துல கிராவிட்டி அப்படின்னு சொல்லி கிராவிட்டியை குறைக்கிறேன்னு பேர்ல அவ ஏத்தி விட்டுறா. அப்படி இருக்கும் போதும் நம்ம ஹீரோவால ஈஸியா நீந்த முடியுது. உள்ள ஒரு மாஸ்டர் மீன் இருக்குமா, அதை ஆளு பிடிச்சு கொண்டு வரான். ஒரு மீன் அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா அப்புறம் தான் தெரியுது அது ஒரு மாஸ்டர். நான் என்ன யோசிச்சேன்னா, இது வந்து ஒரு மீன், இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். இது வந்து அந்த மாஸ்டர் ஆச்சு அப்படின்ட்டு அவங்க மேல இங்க தெளிச்சுட்டு அது ஓடி போயிது. அவங்க 2 பேர் மேலேயும் ஒரு இங்கா இருக்கு. இந்த மாதிரிலாம் நடக்கும் போது எனக்கு அந்த நாளே ஏதோ கேர்ஸ்டானா எப்படி ஃபீல் ஆகும், அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுமே. ஆனா ஏதோ ஒண்ணு, ஹீரோ உங்களோட சட்டையை பாருங்க எந்த அளவுக்கு இங்கா இருக்குன்னு. இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே ஜாலியா அங்க குளிக்கிறாங்க. ஏகப்பட்ட மீனையும் அவங்க பிடிக்கிறாங்க. சீன்ல மீனை சாப்பிடும் போதே அவங்க 2 பேரை பத்தி தான் அவங்க பாராட்டுறாங்க. டீமன் பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இது மீனை இப்படி சாப்பிடுறது. ஆல்ரெடி அவங்க அப்பா வேற ரூல்ஸ்னு ஏகப்பட்ட விஷயத்த சொல்லியிருப்பாரு. சாப்பிடும் போது பேசக்கூடாது, ராயலான ஃபுட்டை முடிதான் சாப்பிடணும், இந்த மாதிரி உனக்கு ஏகப்பட்ட டியூட்டி இருக்குன்னு. ஆனா இங்க வந்து அந்த மாதிரி எந்த விதமான டியூட்டியும் இல்ல. ஜாலியாவை என்ஜாய் பண்ணின்னு கத்தின்னு சாப்பிட்றான். இதே மாதிரி அவங்க ஜாலியா அங்க என்ஜாய் பண்றாங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது, உங்களோட டெலிவரி வேலையும் அவங்க முடியுது. இந்த இடத்துல ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு நம்ம அனுமோனி சொல்றா. ஒரு சைடு அவளுக்கு எக்ஸைட்டடா இருக்கு, நான் தனியா
இருக்க முடியும், ஸ்மோக்கிங்கையும் அவங்களால பண்ண முடியும். ஒரு சைடு அவங்க கொஸ்ட் அங்க முடிச்சிட்டாங்க, அது பத்தி அவங்க பேசின்னு இருக்காங்க. சைடு நம்ம அனுமணி சொல்றா எப்படியாச்சும் நம்ம ஹீரோவோட கதையை முச்சிடலாம், அவளைக்கும் இழுக்க வேணாம் அப்படின்னு அவ சொல்றாளே. கேட்கிற டீமன் பொண்ணு சொல்றா, அப்போனா நீ ரொம்ப நாளைக்கு இந்த ஜேர்னியை இழுக்க வேணாம் அப்படின்னு சொல்றியா என்ன? அங்க இதை கேட்டோன்னே அவ கலாய்க்கிறா, அப்ப இழுக்கணும்னு ஆசைப்படுறியோ? அதனால அவங்க 2 பேருக்கும் அங்க சண்டே ஆயிடுது. சீன்ல அவங்க மீட் பண்றாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவை கத்துறா, நீ அடிக்கடி ஃபெயிண்ட் ஆயில, அதனால எனக்கு எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு உனக்கு தெரியுமா? அட என்ன மன்னிச்சிருங்க, நான் இதுக்கு மேலேயும் அந்த மாதிரி தப்பு எதுவும் நான் பண்ண மாட்டேன். அட எதுக்குன்னு நீங்க கேட்க மாட்டீங்களா? என்ன பிரச்சனைனா எந்த விதமான ட்ரெஸ்ஸை போட்டாலும் கண்டிப்பா நீங்க ஃபெயிண்ட் ஆயினே இருக்கீங்க, அதனால இந்த வாட்டி நீங்க தான் என்னோட ட்ரெஸ்ஸை தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அவங்க ஹெவியா இருக்க மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. இதெல்லாம் என்னால போட்டுன்னு தெரிய முடியாதுப்பா, வேற ஏதாச்சும் எடுங்க. இதனால அவங்க ட்ரெஸ்ஸை மாத்துறாங்க. நம்ம டீமன் பொண்ணு வேற ஒரு ட்ரெஸ்ஸுக்கான ஐடியாவை கொடுக்குறா. அனிமல் மாதிரி இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸோட அவுட்ஃபிட் அவ கொடுக்குறா. அது பர்ஃபெக்டா இருக்கு, ஆனா அனுமனைக்கு அது சுத்தமா பிடிக்கல, அறியவே முடியாதுன்னு சொல்லிடுறா. இதனால டீமன் பொண்ணு அதோட மண்டியை வச்சுக்கிறான். இது கரெக்டா இருக்கு, ஆனா கோவும் அவளோட அவுட்ஃபிட்டை மாத்தணும், ஏன்னா அவளது தான் நம்மள கம்பேர் பண்ணா ரொம்ப டேஞ்சரஸா எனக்கு தெரியுது. இதனால கோவும் அவளோட அவுட்ஃபிட்டை மாத்துறான், ஆனா அதுவும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதனால நம்ம ஹீரோ ஃபெயிண்ட் ஆயினே தான் இருக்கான். முனையும் அசாசின் மல்லாம் போறான். அங்க ஹீரோவும் யோசிக்கிறான், நல்லா இருக்கு, ஆனா இதுல அவ ஒரு உண்மையிலேயே அசாசின் மாதிரி இருக்கு. அப்புறம் அவங்க மேட்சிங்கா போடலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கு பக்காவா சூட் ஆகுது. இதனால அவளைக்கும் ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆகல. அவளைக்கும் நம்ம ஹீரோ ஃபெயிண்ட் ஆக மாட்டான். ஆனா அதுக்குன்னு என்னால இந்த அவுட்ஃபிட் சுத்த முடியாது, என்ன மன்னிச்சிருங்க. இதனால அனுமோனி வேற ஒரு அவுட்ஃபிட்டை போடுறா. அது உண்மையிலேயே நல்லா இருக்கு. அவளோட ஸ்கின் அவளைக்கும் எக்ஸ்போஸ் ஆகல, இத்தனைக்கும் கண்ணியும் அது மறைச்சிருக்கு. ஆனா உண்மையிலேயே நான் இப்படி கண்ணாடியோட இருக்குது ரொம்ப எனக்கு கடுப்பா தான் இருக்கு. அவர் ரொம்ப கியூட்டா சொல்றான். இதுக்கே நம்ம ஹீரோ மயங்கி போயிடுறான். இதனால கடைசியில அவங்க எப்பயுமே போற அவுட்ஃபிட்டை தான் அவங்க போடுற மாதிரி இருக்கு. ஒரு சைடு எப்படியோ நம்ம ஹீரோக்கு இது பழக்கமாக போகுது, அதுக்கப்புறம் பிரச்சனையே இருக்காது அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. அங்க ஹீரோவும் சொல்றான், மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலேயும் நான் அப்படி ஃபெயிண்ட் ஆகாம பாத்துக்கிறேன். ஆனா இதுல அவளுக்கும் நம்பிக்கை இல்ல, ஏன்னா வழக்க போலதான் அவன் எப்படியோ மயங்கி போக போறான். சீன்ல டிஃபோரி அப்படின்னு ஒரு சிட்டிக்கு அவங்க வராங்க. அங்க ஒரு பர்சன் சொல்றான், அவளோட லைஃப்ல எனஃப் ஆஃப் லவ் இருக்கா? ஆமா, இதுதான் இந்த சிட்டியா? இவங்க போறாங்களே, இந்த சிட்டி சிட்டி ஆஃப் லவ் அண்ட் பீஸா. சிட்டில எது ரொம்ப ஃபேமஸ்னா முக்கியமா ஸ்மித்திங், வெப்பன், இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இது ரொம்ப ஃபேமஸ். இதுக்கு முன்னாடியே அனுமோனே இந்த சிட்டிக்கு வந்திருக்கா. ஆனா அப்போ வரும்போது இந்த மாதிரி வைப்ல இருந்துச்சான்னு கேட்டா அவளுக்கு அங்க தெரியலையா. ஆனா அங்க காட் சொல்லிடுறான், இந்த மாதிரி உள்ள போனோம்னா யாரு கப்பலா லவ்ல இருக்காங்களோ அவங்களுக்கு ஒண்டிதான் இங்க உள்ள ஆக்சஸ் இருக்கான். ஆனா கோ உடனே அங்க விடலையே. உடனே லவ்ல இருக்க மாதிரி நடிச்சு இவங்க 2 பேருமே எப்படியோ உள்ளியும் போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இவளும் இங்க வந்திருக்கா. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் விஷயம் இருப்பல்ல, ஏன்னா இப்ப பார்த்தா ஒரே கப்பல்ஸா இருக்காங்க. அங்க சில பல ஆளுங்க பொய்ய ஆக்ட் பண்ண அவங்களையும் வசமா அங்க பூச்சி போறாங்க. இவங்க 2 பேருமே இங்க மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி கோவும் அங்க நல்லாவே ஆக்ட் பண்றா. கப்பல் மாதிரி ஆக்ட் பண்றதுனால இவங்க மேல அங்க பெருசா எதுவும் டவுட் வரல. இதையும் டீம் அப்படின்னு ஒரு பையனும் மர்மமான முறையில பார்த்துன்னு இருக்கான். இவங்களும் அங்க முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஏதோ ஒரு பாருக்கு வந்தோடனே அங்க இருக்கிற லேடி மூலமா இப்பதான் அங்க தெரியுது, இங்க இருக்கிற எல்லாருமே இப்படிதானா, லவ்ல இருக்க ஒருத்தங்களும் இந்த வில்லேஜை விட்டு போக விரும்பவே மாட்டாங்களாம். கோக்கு இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும் போதே அங்க தெரியுது, பின்னாடி ஏதோ ஒரு மாஸ்டர் தான் இருக்கு, அது மூலமா தான் இப்படி ஏற்படுது. அதனால தான் இந்த சிட்டில இருக்க ஒருத்தங்களும் வித்தியாசமா பிஹேவ் பண்ண இருக்காங்க. பின்னாடியே டீம் அப்படின்னு ஒரு பையனை பார்த்தோம்ல, ஆளு ரொம்ப நேரமாவே இவங்களை நோட்டம் விட்டுருப்பான். அது எதுக்குன்னா இவங்க 2 பேருமே நார்மலா இருக்காங்களே, அதான் டிம்மோ இதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் வேற ஒரு எத்துக்கு கொண்டு வரான். அது ரொம்ப ஒரு பாலடைஞ்ச இடமா இருக்கு. அப்புறம் தான் ஆளு இவனோட ஸ்டோரிய பத்தியே சொல்றான். இவன் இந்த சிட்டில மறைஞ்சு வாழ்ந்துன்னு இருக்கான். இந்த சிட்டில ஏன் தெரியல மர்மமான முறையில இந்த மாதிரிதான் ஒருத்தவங்களும் லவ்னு அலையறாங்க. அதனால ஆளு கெஞ்சி கேக்குறான், தயவு செஞ்சு காப்பாத்துங்க, இந்த சிட்டியை நீங்க தான் காப்பாத்தணும்னு. இந்த எல்லா விஷயமும் எப்ப ஆரம்பிச்சதுன்னா கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சுதான். 1 மாசத்துக்கு முன்னாடி நியூவா ஒரு மினிஸ்டர் இங்க வந்திருப்பான். அப்பத்துல இருந்தா இந்த மாதிரி ஸ்டேஜா மக்கள் எல்லாருமே பிஹேவ் பண்ணாங்க. நிறைய பேர் அந்த ஆளால மாட்டிக்கினாங்க. முக்கியமா நம்ம டீமோட அப்பா அம்மாவும் மாட்டிக்கினாங்க. அப்பத்துல இருந்தே ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. இந்த மாதிரி தான் அங்க இங்கன்னு நிறைய வீடு அவன் மாறி இருப்பான். இதனால இவங்க 2 பேர்கிட்டயும் அவன் கெஞ்சி ஹெல்ப் கேட்கறான். அங்க மன்னிப்பே கேட்கறான், என்ன மன்னிச்சிருங்க, என்கிட்ட கொடுக்கறதுக்குன்னு எதுவுமே இல்ல. ஆனா நம்ம ஹீரோ தான் அங்க அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை, நீ சோகமாவும் இருக்க வேணாம் இதுக்கப்புறம், ஏன்னா நான் ஒரு ஹீரோ, கண்டிப்பா நான் உனக்கு உதவியை பண்ணுவேன் அப்படின்னு அங்க சொன்னோன்னே அந்த பையனுக்கு அவ்வளவு சந்தோஷம். கண்டிப்பா அவனோட வாழ்க்கை மாறும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இப்போ இந்த டவுனை பத்தி சிம்பாலிக்கா இவங்களுக்கு தெரியும் என்ன எது யார் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு. அதனால இந்த விஷயத்த அனுமனை கிட்டயும் டீமன் பொண்ணு கிட்டயும் சொல்ல, டீமன் பொண்ணு என்னன்னா இந்த மாதிரி கொஸ்டெல்லாம் நம்ம எடுக்க வேணாம், ஏன்னா இதுல பேவே இல்லை, அப்புறம் எதுக்குன்னு கேட்கறா. ஆனா அனுமனை அங்க ஒத்துக்கிறான், இந்த மாதிரி நான் இதை பண்றேன்னு. இந்த வாட்டி யாரு டவுனுக்குள்ள போகணும்னு சொல்லி
ராக் பேப்பர் சீசர் அந்த கேமையும் அவங்க விளையாடுறாங்க. ஆனா இந்த வாட்டி கோ தோத்துற நம்ம ஹீரோ கூட இப்ப அனுமோனி தான் போற மாதிரி இருக்கு. இவங்க 2 பேரும் இந்த முறை ஒரு மேரிடு கப்பலா உள்ள போறாங்க. அதே மாதிரி நம்ம டீமன் பொண்ணும் கோவும் சும்மா இல்ல, அவங்க 2 பேரும் வேற விதமான லவ்ஸ் மாதிரி உள்ள போறாங்க. அதுக்கும் இங்க ஆக்சஸ் வந்து இருக்கான். இதே மாதிரி டீமை மீட் பண்ணலான்னு அனுமோனிவும் நம்ம ஹீரோவும் அங்க போறாங்க. அங்க டீமன் பொண்ணு இது எல்லாத்தையுமே அவளோட கிறிஸ்டல் பால் வழியா பாக்குறா. ஆனா எப்போ அந்த கேஸ்ல அங்க ஜூம் பண்றாலோ அந்த இடத்துல அப்படியே கனெக்ஷன் வந்து ஒரு மாதிரி ஆகுது. இதுலயே டீமன் பொண்ணுக்கு தெரியுது அங்க இருக்கிற எனிமி அவனும் ஒரு சாதாரணமான பர்சன் இல்ல, ரொம்ப பயங்கரமானவன் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம டோடோவும் அனுமோனிவும் எப்படியும் அவங்க கேசலுக்கும் வராங்க. அந்த இடத்துல இவங்க 2 பேரும் மேரிடு கப்பல் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அதுக்கே இவங்களுக்கு பரமீட்டு கிடைச்சிருக்கும். உள்ள வந்தவனே எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு க்ளூ வந்து கிடைக்காதா, இந்த இடத்துல என்னதான் நடக்குது, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா இப்படின்னு தான் இவங்க 2 பேருமே அங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா திடீர்னு ஒரு வித்தியாசமான பிங்க் கலர் மிஸ்ட் வந்து அப்பியர் ஆகும். அனுமோனி முன்னாடி வந்தவனே அவ அதுல மயங்கி போயிடறா. நம்ம ஹீரோவை அப்படியே கட்டி பிடிக்கிறா. வித்தியாசமா ஏதோ லவ்வால கட்டுப்பத்தின மாதிரி ஆக்ட் பண்ணிருக்கா. அங்க டோட்டோக்கும் என்ன பண்ணும் அப்படின்னு தெரியல, ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணும் போது அந்த இடத்துல ஏகப்பட்ட ஆளுங்க வராங்க. அங்க ஹீரோ வசமா மாட்டிக்கிறான். உண்மையிலேயே இவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சவனே நம்ம ஹீரோவையும் இதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாரையுமே எங்க அடைச்சாங்களோ அதே இடத்துலயே அடைக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே நம்ம ஹீரோவோட பிளான் தான். அப்பதான் டீமோட பேரண்ட்ஸை இப்படியாச்சும் பார்க்க முடியும், அவங்கள காப்பாற்ற முடியும். அந்த இடத்துல ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. எல்லாருமே நம்ம ஹீரோ மாதிரியே நார்மலா இருக்கிற மக்கள் தான். அவங்க கிட்ட டீமோட பேரண்ட்ஸ் யாருப்பா அப்படின்னு கேட்க உடனே ஒரு 2 பேரும் வந்து இருக்காங்க. நம்ம வந்து நல்லா இருக்கான் அப்படின்னு கேட்டோன்னே தான் அவங்க 2 பேருக்கும் இப்ப நிம்மதியா இருக்கு. டோட்டோ அசால்ட்டா கையில இருக்க விலங்க உடைக்கிறான். இதை பாக்குற அவங்களும் அப்படி ஷாக் ஆகுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை வந்து நம்மளாலையும் இந்த இடத்தை விட்டு தப்பிக்க முடியும்னு. நெக்ஸ்ட் சீன்ல அனுமோனி மினிஸ்டரை மீட் பண்றா. மினிஸ்டர் கிட்ட யார் யாரு கூட இருந்தா எல்லா விஷயத்தையும் அவ சொல்றான். கூடவே நம்ம கோ டீமன் பொண்ணு இவங்களும் இருக்காங்கன்னு அவளையே படாதீங்க, அவங்களையும் என்ன மாதிரியே நான் மாத்திடுறேன். அங்க இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து கிறிஸ்டல் வழியா அவங்க பார்த்துன்னு இருக்காங்க. இவங்க பேசுறது பால்கனியா எல்லா விஷயமும் அங்க தெரியுது. உங்களுக்கும் அங்க ஒரு டவுட் வந்து இந்த மாதிரி அவ வசியமாயிட்டாலான்னு. திடீர்னு ஒரு கன்னை வச்சு பயங்கரமா அவ தாக்குறா. ஆனா ஜஸ்ட் மிஸ் டீமன் பொண்ணு அவளோட மேஜிக்கை வச்சு எப்படியும் அவங்க காப்பாத்திடுறான். இன்னமும் உங்களுக்கு டவுட்டா இருக்கு எதுக்காக இப்படி பண்றான்னு. இந்த சைடா அவ வசியமா இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, இதே ஒரு ரீசனா வச்சு நம்ம 2 பேரோட கதையை முடிக்க பாக்குறாளோ என்னவோ அப்படின்னு தான் இவங்க 2 பேருமே யோசிக்கிறாங்க. அவ இப்படி அங்க தாக்குனால இதனால டீமன் பொண்ணு அங்க விற மாதிரி இல்ல, மொத்தமா கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர வேகமா அங்க தாக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு அட்டாக்ல இருந்தும் அவளால ஈஸியா அங்க தப்பிக்க முடியுது. இப்படி இவங்க சண்டை போடும் போது கேசல்ல மிகப்பெரிய பிளாஸ்டும் ஏற்படும். இது சத்தமா இருக்குன்னு சொல்லி மினிஸ்டரும் வருவாரு. இதை ஒரு வாய்ப்பா வச்சு டீமன் பொண்ணு அந்த மினிஸ்டரோட கதையை மூச்ச விட இதனால எப்படியும் அசேஷின் திரும்ப அவளோட சுய நினைவுக்கு வரா. அவ்வளவுதான் எல்லா விஷயமும் சாலாயிச்சு அப்படின்னு நினைக்கிறா. திடீர்னு இதை ஒரு வாய்ப்பா வச்சு டீமன் பொண்ணு அவ கொல்ல பாக்குறா. அப்புறம் தான் தெரியுது அசேஷின் பொண்ணு இன்னமும் வசியமா இருக்கா. அதுக்கு காரணம் மினிஸ்டர் இன்னமும் அங்க சாகல, அவன் இப்பதான் அவனோட ரியல் ஃபார்முக்கே வரான். அது உண்மையிலேயே ஒரு சக்கி பஸ். டீமன் பொண்ணுக்கு இவளை பத்தியும் அங்க தெரிஞ்சிருக்கு. இவளோட பேரு யூலியாவா. அங்க யூலியா கிட்ட எவ்வளவு சொல்றான், நீ பண்ற வேலையால டீமனுக்கும் சக்கி பஸ்ஸுக்கும் இடையில ஒரு வாரி ட்ரிகர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா யூலியா அங்க எதையும் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. ஆனா இவளுக்கு கரண்டா இருக்கிற டீமன் லார்டு அதாங்க டீமன் பொண்ணோட அப்பா, அவரை வந்து பிடிக்காது. அதனாலேயே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கா. அங்க இதே மாதிரி பவரை இன்னமும் அதிகமான அளவுல பார்ப்ப அங்க கொஞ்சம் கொஞ்சமா டீமன் பொண்ணு வசியமாவுறா. இதனால கோ கிட்ட இருக்கிற அந்த கிறிஸ்டலும் அப்படியே உடைஞ்சு போகுது. இதை பார்க்கும் போது கோக்கு அங்க தெரியுது ஏதோ ஒரு விஷயம் அங்க சரியில்லை, டீமன் பொண்ணு மாட்டிக்கிட்டான்னு. இதனால அவ காசை கொடுத்துட்டு இந்த மாதிரி நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் வந்து போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிக்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவோட உதவியால எப்படியோ எல்லாருமே அங்க சேஃப் ஆகுறாங்க. எல்லாரையுமே ஒரு சேஃபான இடத்துக்கு அவன் கொண்டு போறான். அங்க டிம்மோட அப்பாவும் மினிஸ்டர் 3rd சேம்பர் அப்படின்னு ஒரு இடத்துல தான் இருக்காராம். இப்படின்னு அங்க இன்ஃபர்மேஷனை கொடுக்க கரெக்டா நம்ம ஆளு போறான். அந்த இடம் முழுக்க ஒரே செக்யூரிட்டியா இருக்கு. ஆனா எப்படியோ தாண்டி அந்த இடத்துக்கு வரான். அந்த இடத்துல ஒரு இன்டென்ஸான ஒரு பிங்க் கலர் சென்ட்டும் அப்படியே பரவிங்கன்னு இருக்கு. ஆனா இதனாலலாம் பெருசா நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. இல்ல வந்தா அனுமோனி டீமன் பொண்ணு 2 பேருமே இருக்காங்க. வாவ், நான் சுத்தமா எதிர்பார்க்கல, ஏன்னா எனக்கு ஐடியாவே இல்ல உன்னால இந்த சென்ட்டை மொத்தமா ரெசிஸ்ட் பண்ண முடியும்னு. உனக்கு தெரியுமா நான் எதுக்காக இந்த மாதிரி அஃபெக்டே ஆகாத சில பல ஆளுங்களை கீழே வச்சிருக்கேன்னு? ஏன்னா அவங்க வந்து ஒரு பொறி மாதிரி இவங்கள வச்சு மத்தவங்கள பிடிக்கணும். எலிய இப்படிதான் பிடிப்பாங்க. அதே மாதிரிதான் நீயே இப்போ வசமா மாட்டிருக்க. அங்க இன்னமும் பெரிய அளவுல நம்ம ஹீரோவை மயக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்பெல்லாவை போடுறா. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ மாட்டிக்கினா அவனால அசைய முடியாது அப்படின்னு தான் யோசிக்கிறான். கரெக்டான டைம்ல கோ காப்பாத்துறா. கோவை அனுமோனியும் டீமன் பொண்ணு அவங்க தாக்கலான்னு வராங்க. ஆனா 2 பேரையுமே அவளோட ஸ்பெல்ல வச்சு டிஸ்பெல் பண்ணிவிட உங்க 2 பேரும் அந்த ஸ்பெல்லோட கண்ட்ரோல்ல இருந்து வெளி வந்துடுறாங்க. பாக்குற அந்த பொண்ணுக்கு சுத்தமா ஐடியா இல்ல இப்படி இதை பண்ணான்னு. இருந்தாலும் நம்ம ஹீரோ விடக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமா தாக்குறா. ஆனா அதனால பெருசா நம்ம ஹீரோக்கு அங்க எதுவுமே ஆகல. அங்க சக்கி பஸ்ஸும் அதோட உண்மையான ஃபார்முக்கு வருது. அதுவும் ஒரு பீஸ்டா அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது.
ஆனா நம்ம ஹீரோக்கு டிம் கிட்ட பண்ண ப்ராமிஸ் வந்து ஞாபகம் இருக்கு. இப்படியாச்சும் டிம்மோட பேரண்ட்ஸையும் இந்த டவுனையும் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனாலேயே அது தாக்க வரும்போது ஒரே பஞ்சில் அதை டிஃபீட்டோ பண்றான். அவங்க டிஃபீட் ஆனோனே எல்லா விஷயமும் நார்மல் ஆகுது. டவுன்ல இருக்க ஒருத்தங்களும் அந்த ஸ்பெல்ல இருந்து வெளியில வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ பண்ண வேலையில டவுனே திரும்ப பழையபடி ஆகுது. டிம் அவன் பேரண்ட்ஸை மீட் பண்றான். அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நம்ம ஹீரோ தான் அந்த டவுனையே காப்பாத்திருப்பான். அதனால அவனுக்கு பாராட்டா கிடைக்குது. அங்க டின்னருக்கும் அவங்க ஆஃபர் பண்ண அதுக்கும் நம்மளால ஒத்துக்கிறான். இதே மாதிரி மக்கள் கூட அவங்க ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இதே மாதிரி அந்த நாளும் கடந்து போகுது. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க எந்த டெஸ்டினேஷனுக்கு போலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. அங்க கோ வழியா ஃபிஷ் சைடுல இருக்கிற ரூட் வழியா தான் போலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிருக்காங்க. அங்க இதனால டீமன் பொண்ணும் ரொம்ப எக்ஸைட் ஆகுறா. என்ன போற வழியில நிறைய மீனை பிடிக்கலாம் அப்படின்னு அவ யோசிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல டீமன் பொண்ணும் நீ வந்து இன்னைக்கு ரொம்ப அவனை லவ் பண்ண போல இப்படின்லாம் சொல்ல அனுமோனே இது கேட்டோனே ரொம்ப ஒரு மாதிரி பிளஷ் ஆவா. அங்க பின்னாடியே நம்ம ஹீரோவும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றான். நான் அந்த இடத்துல பார்த்தேன் உன்னோட ஸ்கில் வந்து ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. ஏன்னா அந்த சக்கிபஸோட ஸ்கில்லையே அப்போஸ் பண்ற மாதிரி உன்னோட ஸ்கில் இருந்துச்சு. அதே மாதிரி அனுமோனே அவளோட ஸ்ட்ரென்த் இருக்கே எப்பா பயங்கரமா இருந்துச்சு. இன்னைக்கும் டீமன் பண்ணுவாங்க சும்மா இல்ல அவ ஸ்பெல் எல்லாம் அங்க போட்டா அப்படின்னு இவங்களோட திறமையை பத்தி எல்லாம் அங்க சொல்ல அங்க இவங்களோட சீக்கிரட் வந்து வெளியில வந்தா. இதனால அவங்க கட்டி அணைக்கிறாங்க. அப்பதான் நம்ம டோட்டோ அவங்க ஸ்டண்ட் ஆவான். அதே மாதிரி அவங்க கட்டி பிடிக்கிறாங்க. அது வந்து ஒரு சீக்ரெட் இப்படின்னு இவங்க சொல்ல அங்க ஹீரோ பிளஷ் ஆகி ஒரு மாதிரி மயங்கி போயிடறான். இதை ஒரு வாய்ப்பா வச்சு மெமரிஸ் எல்லாத்தையுமே அவங்க அழிக்கிறாங்க. இதுக்கப்புறமும் இவங்க கிட்ட இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம டோட்டோக்கு தெரியாது. இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வராங்க. அங்க ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கேட்கும் போது அங்க எந்த விதமான கோஸ்டும் இல்ல அப்படின்னு தான் அவங்க தெரியுது. சைடுல ஒரு ரெஸ்லிங்கான போஸ்டர் வந்து இருக்கும். அங்க அதை தாண்டி பெருசா இங்க வந்து எதுவுமே இல்லையா. அதனால என்னடா இது இப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி அதுல என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா வெறும் டவல் ஒண்டி தான் கிடைக்குமா. இதனால அவங்க இன்னும் தான் டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. இப்படி இவங்க பேசும்போது திடீர்னு ஒரு பி ரேங்க் ஹீரோ ஃப்ரெஷ்னர் இன்னும் ஒரு பர்சனும் அங்க வரான். அவனோட கம்பெனியன் கோசா இன்னொருத்தனும் அங்க கூடவே இருக்கான். பர்சன் இருக்கான்ல இவன் வந்து ரொம்ப அரகண்டான ஆளு. இப்படிப்பட்டவனா ஆள் இங்க வந்திருக்கான்னு சொல்லி இந்த வில்லேஜ் இவனுக்காக செலிப்ரேட் பண்ணும் அப்படின்லாம் ஆளு யோசிச்சிருக்கான். இதே மாதிரியே அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது ரெஸ்லிங்கான போஸ்டர் வந்து இருக்கும். இவனுக்கு ஒரு ஐடியா வருது அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு. ஆனா அந்த டைம்ல தான் கோவாவை பாக்குறான். கோவை பார்த்தோன்னு ஏன் தெரியல கோ மேல ஃபர்ஸ்ட் சைட்லயே அவனுக்கு லவ் வருது. இதனால கோவை எப்படியாச்சும் தன்னோட கைக்குள்ள போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி டீம்ல ஜாயின் பண்றதுக்கு அவன் கேட்கறான். ஆனா அதுக்குள்ள நம்ம டோட்டோ வந்து அங்க தடுக்கிறான். இப்ப என்னோட டீம்மேட் அப்படி இருக்கும் போது எப்படி என்னால விட முடியும். ஃப்ரெஷ்னர் சும்மா இல்ல இந்த ரெஸ்லிங் டோர்னமெண்ட் இப்போ நடக்க போதுல அதுல நம்ம சண்டை போடலாம் யாரோட ஸ்ட்ரென்த் பெருசா இருக்குன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல கோகோ அங்க சரியா படும். கோவா அவங்க சொல்றான் சரி எனக்காக 2 பேருமே சண்டை போடுங்க. யாரு வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட டீம்லயே நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு நம்ம ஆளுக்கு சுத்தமா ஐடியால என்ன பண்றதுன்னு தெரியல. நான் அந்த ஃப்ரெஷ்னர் இருக்க அவன் வந்து பி ரேங்க் நம்ம ஹீரோ வந்து டி ரேங்க். அந்த நம்பிக்கையில தான் இந்த மாதிரி டி ரேங்க் தான் இவனை முற்றிடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். இன்னொரு சைடு இந்த விஷயமும் டீமன் பொண்ணுக்கும் அனுமோனிக்கும் அவங்க தெரிய வந்து அவங்களும் ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க. காம்படிஷனுக்கு நாங்களும் ரெடி. அப்புறம் தான் டீமன் பொண்ணு கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு விளக்குறா. என்னன்னா இந்த போட்டியில அப்படி ஒண்ணு நம்ம ஹீரோ தோத்து போயிட்டானா அவ்வளவுதான் கோ வந்து இந்த பார்ட்டியை விட்டு போற மாதிரி இருக்கும். நம்மளும் ஃப்ரீ ஆயிடலாம். நம்ம 2 பேரும் ஒண்டி தான். இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு. இதே மாதிரி அந்த காம்படிஷனுக்கான நாளும் அங்க வந்து அங்க எல்லாருமே இதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. ஏன்னா இந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ரிவார்டா ஃபர்ஸ்ட் டவல் தான் கிடைக்கும். இப்போ என்னன்னா ஜெயிக்கிற அந்த ஆளு கூட கோ வந்து ஜாயின் பண்ண போறாளாம். இதனால எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. போட்டி வந்து ரொம்ப சிம்பிள். 2 பேருக்கிட்டையும் வாட்டர் மெலன் இருக்கும். அப்படின்னு தோக்கடிச்சு அந்த வாட்டர் மெலனை காலி பண்ணும் அவ்வளவுதான். மேஜிக் வெப்பனு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இதுல பயன்படுத்தக்கூடாதான். ஆனா ஃப்ரெஷ்னர் அங்க தெரியுது. ஏன்னா இந்த போட்டியில கடைசியா தான் நம்ம டோட்டோ கிட்ட அங்க போட்டி போற மாதிரி இருக்கும். அப்படி அவன் ஃபைனலுக்கு வந்தா. ஆனா இன்னொரு சைடு நம்ம ஹீரோ எதுக்கு கவலைப்படுறானா இந்த போட்டியில நம்ம அனுமனையும் இருக்கா அதே மாதிரி டீமன் பொண்ணும் இருக்கா. அவங்க 2 பேருக்கிட்டையும் சண்டை போற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். அங்க மேட்ச் வந்து ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஏத்தோனே ஒரு பர்சன் கூட தான் அங்க சண்டையே. ஆனா நம்ம ஆளு அப்படியே அங்க பறக்க விட்டுறான். ரெண்டாவது அனுமனைக்கும் வேற ஒரு பர்சனுக்கும் தான். அவன் என்ன யோசிக்கிறானா இது ஒரு பொண்ணு தான் கண்டிப்பா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஆளு யோசிக்கிறான். ஆனா வந்த வேகத்திலேயே லைட்டா அப்படியே தள்ளி விட அங்கே அவளோட கதையும் முடியுது. அதுக்கப்புறம் டீமன் பொண்ணுக்கும் அந்த ஃப்ரெஷ்னர் அவனுக்கும் தான் மேட்ச். அங்க ஆளு பயங்கர வேகமா எப்படியாச்சும் டீமன் பொண்ணை தோக்கடிக்கணும்னு பாக்குறான். ஆனா அவ ரொம்ப வேகமா இருக்கா. ஒரு கட்டத்துல ரொம்ப கிட்ட வர வழி இல்லாம மேஜிக்க பயன்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடத்துல அவ மேஜிக்க பயன்படுத்தினால டிஸ்குவாலிஃபையும் ஆயிரா. நான் யோசிச்ச தான் இந்த மாதிரி இவளால ஞாபகம் கூட வச்சுக்க முடியல மேஜிக்க பயன்படுத்த கூடாதுன்னு. நம்ம ஹீரோ பாராட்டுறான். பரவாயில்ல நீ உண்மையிலேயே நல்லா பண்ண. நம்ம ஹீரோ கிட்ட மேஜிக் அந்த விஷயத்த சீக்கிரட்டா வச்சுக்க சொல்றா. அனுமோனிக்கும் நம்ம ஹீரோக்கும் தான் அங்க மேட்ச். அங்க அனுமோனி கிட்ட வந்து கட்டி பிடிக்கிறான். ஏன்னா இதனால நம்ம ஹீரோ வந்து தோத்து போயிடுவான் அப்படின்னு யோசிக்கிறான்.
ஆனா அது வேலைக்கு அவள இப்பயும் நம்ம ஆளு வந்து ரொம்ப டிட்டர்மைண்டா இருக்கான். எப்படியாச்சும் அனுமோனிவை நம்ம டீம்லயே வச்சுக்கணும்னு. நான் அனுமோனி ரொம்ப மேல போயிட்டு அப்படி கிஸ் பண்ண, இதனால நம்ம ஹீரோ ஒரு மாறியாயி அங்கேயே உறைஞ்சு போவ, இது ஒரு வாய்ப்பா வச்சு அந்த மெலனும் டிஸ்ட்ராய் பண்ணிடுறான். இதனால அனுமோனி தான் அங்க ஜெயிக்கிறான். அதுக்கப்புறம் அனுமோனியும் கோவும் அங்க 2 பேரும் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. ஆனா என்ன விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு காட்டல. தான் ஃப்ரெஷினருக்கும் நம்ம அனுமோனிக்கும் தான் மேட்ச். ஃப்ரெஷினரு பயங்கரமா அங்க நிறையவே வித்தியெல்லாம் காட்டுறான். அனுமோனி முன்னாடி வேலைக்கே ஆகல, ஆனா அனுமோனி வேணும்ட்டே தான் இப்படி பண்ணிருக்கா. லைட்டா தப்பிக்கிற மாதிரி தப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தோத்து போயிடலாம் அப்படின்னு தான் அவளோட பிளான். ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னு தெரியல, அனுமோனி அந்த விஷயத்தையே மறந்துடுறா. திடீர்னு ஒரு பயங்கரமான பஞ்சாச்சு ஒரேடியா அங்க ஃப்ரெஷினரை நாக் அவுட் பண்ணிடுறா. அதனால போட்டியில ஜெயிச்சதும் அனுமோனி தான். அங்க அப்புறம் தான் தெரியுது இது எல்லாத்துக்குமே காரணம் கோ தான். கடைசியில ஏதோ ஒன்ன பண்ணிருக்கா. ஃப்ரெஷினர் பயங்கரமா கடுப்பாவறான். அங்க ஒரு மாஸ்டரையும் சமன் பண்றான். இதனால அவ்வளவுதான், நம்ம ஹீரோவால அங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம ஹீரோவோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரே பஞ்சலயே அவன் மூச்சு விட, இதனால நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய ஃபேன் ஆயிடுறான். ஏன்னா இப்பதான் ஆளுக்கு புரியுது டோட்டோக்கும் அவனுக்கும் இடையில எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கேப் இருக்குன்னு. அங்க லஞ்ச் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வாங்கி கொடுக்கறான். இன்னொரு சைடு கோ அனுமோனிய பயங்கரமா கலாய்க்கிறான். மேட்ச் அப்போ நம்ம ஹீரோ கூட பண்ண விஷயத்தெல்லாம் நான் ஞாபகம் வச்சுதான் இருக்கேன். அங்க இதனால ஒரு மாதிரி பிளஷ் ஆகுறா. இந்த சைடு அங்க கோசாவும் டீமன் பொண்ணு கிட்ட வந்து, ஆமா நீ வந்து டீமன் லார்டோட டாட்டரா என்ன கேக்குறா. அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. அப்புறம் தான் தெரியுது இந்த கோசா இந்த பர்சனே ஒரு மனுஷனே கிடையாது, டீமன் தான். பாக்குற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. உடனே நம்ம ஹீரோ ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வரான். அங்க இப்பதான் அவன் விஷயத்தையே சொல்றான். அவன் வந்து ஒரு டீமனா இருக்கலாம், இருந்தாலும் இவன் எனக்கு ஒரு கம்பெனியன் மாதிரி, அதே மாதிரி ரொம்ப லாயலானவன், முக்கியமா எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அங்க இதனால அவங்க லைட்டா நம்புறாங்க. இருந்தாலும் ஒரு சைடு கண்ணை வைக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்களே. அதுக்கப்புறம் ஃப்ரெஷனர் கிட்ட எப்படி இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா மாறினாங்க அப்படின்னு கேட்க, இப்பதான் அவன் விஷயத்தையே சொல்றான். அந்த டீமன் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலில இருந்திருக்கும். அங்க வீக்கா இருந்தனால தோத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் போறதுக்கு வழி இல்லாம காட்டுல இருந்திருக்கும். அந்த டைம்ல தான் ஃப்ரெஷனரை மீட் பண்ணா. ஃப்ரெஷனரும் அந்த டீமனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறினாங்க. அதுக்கப்புறம் டிராவல் பண்றதுன்னு நிறையவே விஷயங்களை இவங்க பண்ணாங்க. அப்படி நிறைய விஷயங்களை பண்ணும் போது தான் இவங்களோட ரேங்கும் பிக்கு வந்துச்சு. நம்ம ஹீரோவும் அவனோட கோலை பத்தி சொல்றான். அவனோட கோலே என்னன்னா டீமன் லார்ட அங்க தோக்கடிக்கணும். அதே மாதிரி அவன் எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறினா அந்த விஷயத்தையும் அவன் சொல்றான். ஸ்ட்ராங்கா மாறினதுக்கு ஒரே ஒரு காரணம் வெயிட் அவன் லிஃப்ட் பண்ணிருப்பான். இதை கேட்கிற ஃப்ரெஷனர் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஃப்ரெஷனருக்கு ஒரு ஹீரோவா இருக்கணும், அட்வென்ச்சரரா மாறணும் அப்படின்லாம் ஆளுக்கு ஆசையே இல்ல. அவனோட ஆசை என்னன்னா நிறையவே டிராவல் பண்ணணும், அவனுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும். இதே மாதிரி அங்க பாய் சொல்லிட்டு அவங்களோட ஜேர்னி அவங்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட டீமும் ஃபாரஸ்ட்ல கேம்பிங் பண்ணலான்னு போவோம். அந்த இடத்துல ஏகப்பட்ட மாஸ்டர்ஸும் வரும். ஒரு சைடு அவன் வந்து யோசிக்கிறான், எல்லா மாஸ்டர்ஸும் டீமன்ஸும் கெட்டது இல்ல, அதனாலேயே அவன் யோசிச்சுதான் எல்லாத்தையுமே கொள்றான். இதுக்கப்புறமா அதை பத்தி தான் அவன் யோசிக்கிறான். இவன் வில்லேஜையும் ஒரு மாஸ்டர் வந்து அட்டாக் பண்ணிருக்கோம், அதனால அவன் யோசிக்கிறான் ஃப்ரெஷனர் மாதிரி நம்ம ஹீரோவால இருக்க முடியுமா அப்படின்னு தான் யோசிக்கிறான். ஒரு சைடு இப்படி இவன் ரொம்ப லோவா ஃபீல் பண்றான்ல, இதை நம்ம கோ பாக்குறா. இதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருக்குமே டோடோட சேடான பாஸ்ட பத்தி அங்க தெரியும். இதனால டீமன் பொண்ணும் அங்க போயிட்டு இப்பதான் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆமா நீ வந்து என்ன யோசிக்கிற, அதாவது அந்த விஷயத்த பத்தி தான் யோசிக்கிறியோ, நான் ஒரு மாஸ்டர். அதே மாதிரி கோ இருக்கால, அவன் வந்து ஒரு சைக்கோபேத், மத்தவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுவா. அனுமோனே ஒரு பயங்கரமான அசாசின். ஆனா என்னதான் ஐடென்டிட்டியை சொல்லியும் நம்ம ஆளோட ஃபீலிங் வந்து மாறல, அதே மாதிரி தான் ஆளு ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இவங்க 3 பேருமே நம்ம ஹீரோக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா ஜேர்னி மூலமா நம்ம எல்லாருமே எதுக்கு கோ எக்ஸிஸ்ட் ஆகிறோம் அப்படின்னு அந்த விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த பதில் வந்து டீமன் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அங்க இதுக்காக அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. ஹீரோவும் கேட்கறான், ஆமா நீங்க சொன்ன விஷயம்லாம் உண்மையா என்ன, நான் அவ எக்ஸாம்பிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இதுக்கப்புறம் அவங்க 3 பேருமே ஆமா என்ன உனக்கும் அவனுக்கும் ஓடுதோ அப்படின்னு அங்க பயங்கரமா கலாய்க்கிறாங்க. நம்ம ஹீரோக்கும் சந்தோஷமா இருக்கு இவங்க ஒன்னா வராங்கன்னு. நெக்ஸ்ட் சீன்ல எல்லாருமே தூங்கும் போது கோ அவளை பத்தி யோசிக்கிறா. இப்போ ஹீரோவே தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா டீமன் பொண்ணு இல்ல அனுமோனே, உங்க 2 பேர்ல யாரையாச்சும் அவன் தேர்ந்தெடுப்பான். ஏன்னா என்னதான் ஒரு டீமனா இருந்தாலும் அவளோட இதயம் பியூர். அனுமோனையும் ரொம்ப கைண்டானவ. ஆனா நான் அப்படி இல்ல, இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில யாருமே நான் ட்ரூவா லவ் பண்ணதே இல்ல. எல்லாருமே ஒண்ணு என்னோட ஸ்கில்லுக்காகவோ இல்ல அந்த போர்ஷனுக்காகவோ தான் என்ன வந்து விரும்புறாங்க. இதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வேற ஒரு டவுனுக்கு வராங்க. அங்க சி ரேங்க்கு ப்ரொமோட் ஆனனால இப்போ சி ரேங்க்ல இருக்க டெஸ்ட் எல்லாம் உங்களால எடுக்க முடியுமா. அங்க இதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி இடத்த அவங்க புக் பண்றாங்க. ஒரே ஒரு ரூம் தான், அதனால 3 பேருமே அங்க பெட்ல தூங்குறாங்க. நம்ம ஹீரோ தனியா தூங்குற மாதிரி இருக்கு. ஆனா 3 பேருமே தூங்கும் போது கோ அதுல தூங்கவே இல்லை. ஏன்னா அவகிட்ட ஒரு வேற ஒரு பிளான் இருக்கு. அந்த இடத்துல ஏதோ ஒரு போர்ஷன் அவ பரப்புறா. அதனால அந்த இடம் முழுக்க மிஸ்ட் மாதிரி ஏதோ ஒரு விஷயமும் பரவுது. இது மூலமா அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான கனவு வரும், அவங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ண மாதிரி.
அங்க அனுமோனியோட கனவு என்னன்னா ஒரு ஆர்ஃபனேஜை ஓபன் பண்ணிருக்கான், ஏகப்பட்ட பசங்களும் இருக்காங்க. அங்க டீமன் பொண்ணோட கனவு என்னன்னா அவ பழையபடி இல்ல, இப்போ டீமன் லாடா மாறிட்டா, அவளுக்குன்னு நிறையவே மரியாதையும் இருக்கு. நம்ம ஹீரோட கனவு என்னன்னா ஆளு முன்ன இந்த மாதிரி இப்போ ஷையா இல்ல, ரொம்ப கான்பிடென்டான ஒரு அட்வென்ச்சரரா மாறிட்டான். பாட்டி கூட பண்ணாத விஷயமே இல்ல, ரொம்ப சந்தோஷமா டிராவல் பண்றது என்ன நிறையவே விஷயங்களை பண்றான். ஆனா உண்மையிலேயே கோ இப்படி பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா இப்படி நல்ல மெமரிஸை கொடுக்கற மூலமா இவங்க வந்து ஒரு பிளாங்கான ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க, அங்க ஸ்லேவ் மாதிரி ஆயிடுவாங்க. அதாவது கோ சொல்ற விஷயத்தை தான் அவங்க பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அவன் ஆசைப்படுறா. ஆனா ஏன் தெரியல அனுமோனே நம்ம டீமன் பொண்ணு எங்கான கோ அவ வந்து மெமரிஸ்ல வந்து ஹெல்ப் பண்றா. நல்ல டீமன் பொண்ணும் அனுமோனையும் அங்க இப்படியும் எழுந்துக்கிறாங்க. காலையில ஆகும் போது அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அங்க எல்லாரையுமே டீம் பண்ணிடலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறான். ஆனா அந்த இடத்துல அவங்க 2 பேருமே இதுக்கு தயாரா இருக்காங்க. பாக்குற அவ பயங்கரமா ஷாக் ஆகுறா. அப்புறம் தான் அனுமோனி மூலமா அங்க தெரியுது அங்க கோவோட சின்ன வெர்ஷன் வந்தனால எப்படி இவங்க தப்பிச்சிட்டாங்கன்னு. கோ இது எல்லாத்தையுமே வேணும்ட்டே பண்ணல, வெறுமா டிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணான். அங்க கட்டி அணைச்சு அழுவுறா. இந்த டைம்ல நம்ம ஹீரோவும் வசியமாயிருப்பான். அங்க எஃபெக்டும் போக இவங்க வந்து எல்லாருமே நார்மலா வராங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஏதோ ஒரு கொஸ்டியும் அவங்க எடுக்கிறதுக்கு போறாங்க. இவங்க கிட்ட அந்த அளவுக்கு இப்போ ஃபண்டும் இல்ல. ஸோ இதனால ஒரு மாஸ்டரை அழிக்கிறதுக்கான கொஸ்ட் அவங்க எடுக்கிறாங்க. அந்த கொஸ்டும் நம்ம ஹீரோவோட ஒரே பஞ்செல்லாம் அங்க முடியுது. நம்ம ஹீரோக்கு இப்பதான் அவனோட பவர்ஸை பத்தி அங்க தெரியுது. ஆளு ரீசெண்டாவே நிறைய மாஸ்டர்ஸை ஒரே பஞ்செல்லாம் அங்க மூச்சு விட்டுருப்பான். ஆனா ஒரு சைடு அவனை பத்தி நெகட்டிவா யோசிக்கிறனால ரொம்ப பழையபடி தான் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க சி ரேங்குக்கான ப்ரொமோஷன் டெஸ்ட் அதை எடுக்கணும்னு சொல்லி அவங்க வராங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ரிசப்னிஸ்டும் ஏதோ ஒரு கொஸ்ட்டை முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரீசெண்டா ஏன் தெரியல ஃபீல்டுல ஏதோ ஒரு மர்மமான விஷயம் வந்து ஏற்படுது. அதனாலேயே டவுனுக்கு சரியான அளவுல ஃபுட்டே கிடைக்கிறது இல்லையா. இதுக்காக அது என்ன ஏது அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்கலான்னு போறாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு குட்டியுண்டு மிருகமும் இருக்கு. இப்பதான் அவங்களுக்கு தெரியுது எல்லாத்துக்குமே காரணம் இதுதானு. அங்க பாக்குறதுக்கு இது ரொம்ப சின்னதா இருக்கு, ஆனா அதோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. பிடிக்கலாம் ட்ரை பண்ணா பிடிக்க முடியல. ஏகப்பட்ட ஸ்பெல்லு ஸ்கில்லு எல்லாத்தையுமே அவங்க போடுறாங்க. ஆனா ஒரு டைமும் அது தப்பிக்குது. ஸ்பெல்ல போட்டா அது எல்லாத்தையுமே அதால ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுது. நம்ம ஹீரோவும் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா அவன் மேலேயும் ஒரு மார்க் இருக்கா, அதனால நம்ம ஹீரோவாலையும் அவங்க எதுவுமே பண்ண முடியல. கடைசியில ஒரே ஒரு ஃபெதர் ஒண்டி தான் அவங்களால புடுங்க முடிஞ்சது. ஸோ இதுதான் கிடைச்சதுன்னு சொல்லி அதை காட்டலான்னு அவங்க வராங்க. ஆனா அந்த இடத்துல இது எல்லாத்துக்குமே யார் காரணம் அப்படின்னு அங்க இப்பதான் தெரியுது. ஒரு போர் எந்திருக்கு, அதுதான் எல்லாத்தையுமே நாசமாக்கிருக்கு. இதனால அவங்க குழம்பி போறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த மிருகம் அது வந்து என்னன்னு. ஆனா நம்ம ஹீரோ அந்த ஃபெதரை காட்டும் போது திடீர்னு ஒரு பயங்கரமான க்ளோ அப்படியே பரவுது. இது வரைக்கும் அங்க நாசமான ஒரு வெஜிடபிளும் அப்படியே திரும்பவும் ரிவே ஆகுது. அங்க புத்தம் புதுசாயுது. அங்க எல்லா விஷயமும் பழையபடி ஆனனால மக்கள் எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்றாங்க ஃபெஸ்டிவல் மாதிரி. ஆனா இன்னமும் நம்ம ஹீரோக்கு புரியல. அப்பனா இதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட்ல ஃபேஸ் பண்ண அந்த மிருகம் அது வந்து என்ன. அப்புறம் தான் டீமன் பொண்ணு வழியா அங்க தெரியுது அது உண்மையிலேயே ஒரு டிவைன் பீஸ்டா. இதை கேட்கிற அவன் ரொம்ப ஆச்சரியமாவுறான். அங்க ஒரு சைடு அவனுக்கு பயமாவும் இருக்கு. ஏன்னா அவ்வளவுதான், இதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணுவாங்களா இல்லையா அதுவும் தெரியல. பண்ணிட்டு போகவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ நான் ஒன்னுத்துக்கும் உதவாம இருக்கேன், அதனால என்ன அப்படியே விட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதை கேட்கிற அவங்க எல்லாருமே எங்களுக்கு அந்த மாதிரி எந்த விதமான ஐடியாவும் இல்ல, நம்ம ஜேர்னியை இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஹீரோவும் ஒரு ப்ராமிஸை பண்றான், நான் கண்டிப்பா இதுக்கப்புறமும் நீங்க என்ன கட்டி பிடிக்கும் போதோ இல்ல ஏதாச்சும் பண்ணும் போதோ நான் அந்த மாதிரி ஸ்டன் ஆக மாட்டேன். ஆனா உங்க கட்டி அணிக்க திரும்பவும் நம்மளால அதே மாதிரி தான் வரும். ஆல்ரெடி நாங்க சொன்னோம் இது வந்து வேஸ்ட் தான், அதாவது என்னதான் இந்த விஷயத்த மாத்த ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா இந்த விஷயம் மாறாது அப்படின்னு இவங்க சொல்ல இவங்க ஜேர்னியும் இப்படியே கண்டினியூ ஆகுது. சீசன் 1 இங்கேயே முடியுது. சீசன் 1 உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு சீசன் 2 அநேகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். வந்தா வரலாம், அப்படி வந்தா நான் கண்டிப்பா போடுறேன். இது மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த வீடியோக்கு 6-7 லைக்ஸ் வந்தா இதே மாதிரி பெரிய வீடியோஸை நம்ம பார்க்கலாம். ஸோ லைக்கை போட்டுருங்க. அப்படியே முடிந்தா ஷேர் பண்ணி விடுங்க, ஏன்னா இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை இதே மாதிரி வேற ஒரு மூவில சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.